பிரியா. ஹாய் ஹாய். அப்புறம் என்னாச்சு? வழி விடு. விடலன்னா உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு நிமிஷம் டைம் தரேன். ஆஹாஹாஹா, நாகப்பூர் கமலா மாதிரியே இருக்காடா. கமலா இல்லன்னு கமலா பழம் மாதிரி தள தள தளன்னு ரொம்ப அழகா. பாஸ்டர்ட். மச்சான் பேரு மதுரை, நீ நின்னு பாரு எதிர. மச்சான் பேரு மதுரை. மதுரை இந்த பிரியா. அடடடடடடடே. என்னடா மகாபாரதத்துல கிருஷ்ணன் திரௌபதிக்கு சேலையை கொடுத்தா மாதிரி நீ இவளுக்கு துப்பட்டாவை கொடுக்குறியா? அண்ணா, துப்பட்டா உருவுறதுனால நீங்க துச்சாதனம் இல்ல, எடுத்து கொடுத்ததுனால நான் கிருஷ்ணனும் இல்ல. இவங்க எல்லாம் வீட்டுல இருக்கிற வரைக்கும் அப்பா அம்மா பாதுகாப்பு, காலேஜ் வந்துட்டா நாம தானே பாதுகாப்பு. நீங்க எல்லாம் சீனியர்ஸ், எங்களுக்கு கைட் மாதிரி இருக்கணும். நீங்களே இப்படி கலாட்டா பண்ணலாமா? கலாட்டா தான் பண்றோம். என்ன நல்லா இல்ல, வேண்டாம். இப்ப அடிச்சியா? ஏன் நீ பாக்கலையா? ஐயோ, பிளட். நான் பிறந்ததுல இருந்து பிளட்டே பார்த்தது இல்ல. ஏய் சிபி, நீ பாத்துக்கோ, நான் இப்ப வந்துடுறேன். அந்த பொண்ணுக்கு நீ என்ன பாடி கார்டுன்னு நினைப்பா? சொல்றா. வேண்டாம். சொல்றா. வேண்டாம். சொல்லு. அடிக்கடா அவனை. அடா. நான் யாரும் தெரியாம என்கிட்ட விளையாடுற. சௌச்சன ஏசி தெரியுமா உனக்கு? தெரியும்டா. ஏய், சைதாப்பேட்டை எம்எல்ஏ தெரியுமா? ஏய், எம்எல்ஏ என்னடா, சிஎம்ஏ தெரியும்டா. என்னது?
என்ன சொன்ன? சிஎம் உனக்கு தெரியுமா? ஆமா, இப்ப என்ன? டே டே டே, இவர் நம்மால்ரா. அடிக்கூடாது, யாரும் அடிக்கூடாது. சாரி பிரதர், தெரியாம அடிச்சிட்டேன். நீங்க கிளாஸ் ரூமுக்கு போங்க. டேய், இவனை பத்தி கொஞ்சம் என்கொயரி பண்ணி வைடா. ஓ சரிண்ணே. டேடே சிபி நில்டா. அவங்க கிட்ட என்ன சொன்ன? சவுத் சென்னை ஏசி, சைதாப்பேட்டை எம்எல்ஏ, சிஎம், உனக்கு எல்லாரையும் தெரியுமா? ஆமா. எப்படிடா தெரியும்? டேய், எனக்கு தான் அவங்களே தெரியும், ஆனா அவங்களுக்கு என்ன தெரியாது. நீ பயங்கரமான ஆளுடா. மேடம் வராங்க, வா கலாய்க்கலாம். ஐயோ குருதேவோ பவா, நீ போய் கலாசு, நான் வரலப்பா. சிபி, தேங்க்யூ வெரி மச். என்ன பிரியா, நானும் நீயும் ஒரே காலேஜ்ல ஒரே கிளாஸ்ல படிக்கிறோம். இந்த மாதிரி நேரத்துல உதவலனா எப்படி? வா கிளாஸுக்கு போலாம். சரி. என் கூட தான் ஸ்கூட்டர்ல வருவேன்னு அடம் பிடிக்கிறேன். தினம் டயர் பஞ்சர் ஆகுது. சொன்னா கேட்டா தானே? அதுக்கு தான் கார் வாங்க சொன்னேன், நீங்க தான் வாங்க மாட்டேங்கிறீங்க. உன்னை கூட்டிகிட்டு வரணும்னா கார் பத்தாது, லாரி தான் வாங்கணும். லாரி வாங்கினா நீங்க வாங்குற சம்பளம் டீசலுக்கே பத்தாது. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம், இந்த கொண்டையில உங்களை பார்க்கும்போது வசந்த மாளிகை படத்துல வாணிஸ்ரீ மாதிரி இருக்கீங்க மேடம். மேடம் கால் தண்டையோட பாக்கும்போது நல்ல நேரம் படத்துல வர கேர் வச்ச மாதிரி இல்ல. என்னங்கடா இவன்? என்னடா நான் கொண்டைங்கிறான், அவன் தண்டைங்கிறான். இதோட நிறுத்திங்க, நீ போமா. ஏண்டா என்ன பார்த்தா வசந்த மாளிகை படத்தில் வர சிவாஜி கணேசன் மாதிரி இல்ல? இல்ல சார். அப்போ நல்ல நேரம் எம்ஜிஆர் மாதிரி தெரியுதா? வேற எப்படா தெரியுது? மூதேவி. சார் சார் நான் சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. மூர்த்தி மாதிரி இருக்கீங்க. எவன்டா அந்த மூர்த்தி? வெண்ணிராடை மூர்த்தி சார். கிண்டலா? இந்த வருஷம் நீ பாஸ் பண்ண மாதிரி தான் சுழிச்சுடுறேன். வாங்கடா கிளாஸ். எனக்கே சவுண்டா? கோடீஸ்வரா, வெளியே வாடா. வாடா வெளியே. வணக்கம்மா. கோடீஸ்வரன், உனக்கு யாருடா அந்த பேர் வச்சது? நம்ம கிட்ட தான் பணம் இல்லையே, பேர்லயாவது கோடி இருக்கட்டுமேன்னு எங்க அப்பா அம்மா தான் கோடீஸ்வரன் பேர் வச்சாங்கம்மா. ஏண்டா பணம் வாங்கும்போது என்ன சொல்லி வாங்கின? மாசா மாசம் வட்டி பணத்தை கரெக்டா கொடுத்துருவேன்னு சொல்லி வாங்கின, சொன்னியா இல்லையா? இப்போ 4 மாசம் ஆகுது, வட்டி பணம் எங்கடா? சொல்லு, எங்க? எதிர்பார்த்த பணம் வரலம்மா. கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா. இது 2 மாச வட்டிக்கு போதும். இந்த கனகவல்லி பணம் எவ்வளவு வேணா கொடுப்பா, ஆனா வட்டியை மட்டும் விடவே மாட்டா. புரிஞ்சுதா? இந்தாங்க. பார்த்தல, வாங்கடா. என்னம்மா, வட்டி பணம் வாங்கிட்டு போறாங்களா? ஆமாம்மா, உங்க அப்பாவோட இன்சூரன்ஸ் பணம் வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனா லேட் ஆகும் போல இருக்கு. அதான். அம்மா, நான் வேணா என் படிப்பை நிறுத்திட்டு ஏதாவது வேலைக்கு போட்டுமா? ஐயோ வேணாண்டி, நீ படிச்சு பட்டதாரி ஆகணுங்கிறது உங்க அப்பாவோட கனவு. நான் எப்படியாவது சமாளிச்சுடுவேன். உங்க அப்பாவோட இன்சூரன்ஸ் பணம் வந்தா எல்லாம் சரியா போயிடும். வா. சரிம்மா.
சரசகுரார இருடா உன்னை ஏய் ஏன்டா டாக்ஸியை கல்லால் அடிச்ச? என்ன மன்னிச்சுக்குங்க சார். ஒருத்தன் என்ன சைக்கிள்ல இடிச்சு தள்ளி விட்டுட்டு போயிட்டான். அவன் மேல உள்ள கடுப்புல கல்ல தூக்கி அவனை எரிய போனேன். அது உங்க டாக்ஸில பட்டுடுச்சு சார். அம்மா என்னப்பா ரொம்ப அடிபட்டிருக்கு? அடிபட்டது இருக்கட்டும், ஆனா அரிசி போச்சு சார். அரிசி போனா பரவாயில்ல, முதல்ல ரத்தத்தை தொடச்சு டிஞ்சர் போடலாம். இரு. ரத்தத்தை விடுங்க சார். எங்க அம்மா 2 கிலோ அரிசியை கடனா வாங்கிட்டு வர சொன்னாங்க. மளிகை கடைக்காரங்கிட்ட கெஞ்சி கெதறி கேட்டு வாங்கிட்டு வந்தேன். அதுவும் இப்படி கொட்டிடுச்சே சார். கடைக்காரங்கிட்ட மறுபடியும் போய் கேட்டா தரமாட்டான். அம்மா அரிசி எங்கன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரியலையே சார். அம்மா வலிக்குது. அழாத சரியா? நான் காசு தரேன், வீட்டுக்கு போகும்போது அரிசி வாங்கிட்டு போ. என்ன? சரி. என்னடா அரிசிய கொட்டிட்டியா? ஐயோ கையில என்னடா அடி? சிபி நீங்க பிரியா, அது நான் கால் டாக்ஸி ஓட்டுறேன். டாக்ஸி ஓட்டுறீங்களா? இப்ப புரியுது. டாக்ஸி ஒழுங்கா ஓட்ட தெரியாம என் தம்பி மேல மோதிருப்பீங்க, அப்படிதானே? அப்போ ஐயோ இல்ல, இங்க வா. இவர் முதல்கா பின்ன சைக்கிள்காரன் என்னை இடிச்சு தள்ளி விட்டுட்டு போயிட்டான். இவர்தான் எனக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டாரு. ஐம் சாரி. ஆமா, டாக்ஸி ஓட்டுறதா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. உனக்கு தெரியும் நினைச்சேன் பிரியா. பகல்ல காலேஜ்ல படிப்பேன், நைட் டைம்ல லீவ் டேஸ்லயும் கால் டாக்ஸி ஓட்டுவேன். இன்னைக்கு காலேஜ் லீவ் இல்ல, அதனால தான். சரி சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, வீடு பக்கத்துல தான், வாங்க. இல்ல பிரியா, இன்னொரு நாள் வரேன். வாசல் வரைக்கும் வந்துட்டீங்க, வாங்க சிபி. சரி வாடா, வாங்க. அம்மா அம்மா. வரேன் வரேன். யாரம்மா இந்த தம்பி? என் கூட காலேஜ்ல ஒண்ணா படிக்கிறாருமா, சிபி. அப்படியா? வணக்கம்மா. பாப்பா உட்காரு. அம்மா காஃபி. வந்துடுறேன். சரி ஆண்டி. கிருஷ்ணா நீ வா. சிபி நான் உள்ள வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே பிரியா. என்னடா என்னாச்சு கையில? ஒரு சைக்கிள்காரன் இடிச்சு தள்ளிட்டு போயிட்டான். பாவி, சும்மா இருக்க மாட்டியே. அடி ஒண்ணும் பலமா இல்லையே. சரி, ஆமா அரிசி எங்க? அரிசி கீழே கொட்டிடுச்சு. அட பாவி, ஒரு வேலை ஒழுங்கா செய்ய மாட்டேன். இரு, பக்கத்து வீட்டு லட்சுமி அக்கா கிட்ட போய் ஒரு கிளாஸ் பால் வாங்கிட்டு வா. இப்படியே போ. தம்பி தண்ணி சாப்பிட. தேங்க்ஸ் ஆண்டி. காஃபி எடுத்துட்டு வரேன். என்னாச்சு? தண்ணி கொட்டிடுச்சா? ஆமா ஆண்டி, அந்த போட்டோல இருக்கிறது பிரியாவோட அப்பா இறந்துட்டாரு. ஏன் என்னாச்சு தம்பி? ஏன் இப்படி பதற? ஒண்ணும் இல்ல ஆண்டி. பிரியா வரேன். பிரியா வரேன் ஆண்டி. சேலம் சேலம். அதுக்குள்ள சேலம் வந்துருச்சா?
ஏண்டா என்ன அதுக்குள்ள சேலம் வந்துருச்சாங்கிற? அது ஒண்ணும் இல்ல சார், சேலம் வழியா ஊட்டிக்கு போற மாதிரி கனவு கண்டேன். நீ ஊட்டிக்கு போறது இல்லடா, சொந்த ஊருக்கு தான் போற. அதை விட சேலம் எங்கடா போயிட்டான்? குளிச்சிட்டு இருக்கான் சார். என்ன மோட்டார்? மோட்டார் இல்லடா மூதேவி, மேட்டர். ஏதோ ஒண்ணு விஷயத்த சொல்லுங்க சார். இன்னைக்கு என்ன தேதி? என்ன சார் லெக்சரரா இருந்துகிட்டு தேதிய கூட என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களே. இன்னைக்கு தேதி 28. என்ன நக்கலா? ஏண்டா வாடகை கொடுக்க வேண்டிய தேதி என்னன்னு? 1. இன்னும் 2 நாள் பேலன்ஸ் இருக்குல்ல. என்னடா உளர்ற? நான் கேட்டது போன மாசம் முந்தின மாசம் வாடகை. அப்ப கேட்ட போது அடுத்த வாரம் தரேன். அடுத்த வாரமும் போச்சு, ஆதி வாரமும் போச்சு. வாடகைன சார் பெரிய வாடகை, மெதுவா தரலாமே. எது மெதுவாவா? எப்படி? நீ படிச்சு முடிச்சு உத்தியோகத்துக்கு போய் சம்பாதிச்சு மாசம் 5 ரூபாயா இன்ஸ்டால்மெண்ட்ல தர போறியா? எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? உளிய நோண்டி விடுவேன். சாயந்தரம் நான் இங்க வந்து நிப்பேன். நீ ஒழுங்கு மரியாதையா வாடகை பணத்தை கொடுக்கற. கொடுக்கலனா கல்தா கொடுப்பேன் வீட்டை விட்டு. ஜாக்கிரதை. பெட்ஷீட்டை போட்டு மூடிக்கடா. வாயும் வயருமா. அல்வா 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 துண்டு, அதுதான் அதுதான் இம்மா துண்டு. அல்வா 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 துண்டு, அதுதான் அதுதான் இம்மா துண்டு. அல்வா 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 துண்டு, அதுதான் அதுதான் இம்மா துண்டு. செக்கட அல்வா வந்து ஐஎஸ் தரம் உண்டு, அம்சவேணி அல்வா வந்து ஐஎஸ் தரம் உண்டு. கும்மன மணமணக்க தினவெளி அல்வா, உள்மார்க்கு குங்குமப்பூ அல்வா அல்வா. கும்மன மணமணக்க தினவெளி அல்வா, உள்மார்க்கு குங்குமப்பூ அல்வா அல்வா. அல்வா 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 துண்டு, அதுதான் அதுதான் இம்மா துண்டு. அல்வா 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 துண்டு, அதுதான் அதுதான் இம்மா துண்டு. தம்பி கண்ணா வந்தானே தஞ்சாவூர் அல்வா, கிளிப்பாக்கம் போது கிருஷ்ணகிரி அல்வா. சுடிதார் வந்தா பவாடிக்கு அல்வா, ஜீன்ஸ் பேண்ட் போக்கேன்னா சுடிதார் கல்வா. கடல போட்ட மைனா, கடல போட்ட நைனா, தள்ளிக்கிட்டு போனா அல்வா கூட மைனா. காலேஜ் வாழ்க்கை ரொம்ப ஷார்ப்பான நைஃப், கேர்ஃபுல்லா வாழ்ந்தாக்கா ஜாலி தான் லைஃப். அல்வா 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 துண்டு, அதுதான் அதுதான் இம்மா துண்டு. அல்வா 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 துண்டு, அதுதான் அதுதான் இம்மா துண்டு. காலேஜ் கட்டடா ஃபாதருக்கு அல்வா, மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனா ஜிலிபிக்கு அல்வா. போனஸ் கேட்டு புட்டா லேபருக்கு அல்வா, குட்டி பால் கொடுக்கறது பச்சை பிள்ளை அல்வா. பத்தி பாட்டு பாடி கடவுளுக்கு அல்வா, கண்ட்ரி ஃபுல்லா தானே கிண்டரான அல்வா. காலேஜ் அல்வா அங்க பாடங்களும் அல்வா, வேலை தேடி போனாக்கா குடுக்கறாட்ட அல்வா. அல்வா 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 துண்டு, அதுதான் அதுதான் இம்மா துண்டு. அல்வா 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 துண்டு, அதுதான் அதுதான் இம்மா துண்டு. செட்டுக்கட அல்வா வந்து ஐஎஸ் தரம் உண்டு, அம்சவேணி அல்வா வந்து ஐஎஸ் தரம் உண்டு. கும்மன மணமணக்க தினவெளி அல்வா, உள்மார்க்கு குங்குமப்பூ அல்வா அல்வா. கும்மன மணமணக்க தினவெளி அல்வா, உள்மார்க்கு குங்குமப்பூ அல்வா அல்வா. அல்வா 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 துண்டு, அதுதான் அதுதான் இம்மா துண்டு. அல்வா 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 துண்டு, அதுதான் அதுதான் இம்மா துண்டு. அல்வா வாங்க போறீங்களா? ரொம்ப முக்கியம். பாஸ் பண்ற வழியை பாரு. என்ன சார் விசில் அடிக்கிற வீணா போன. இங்க வாமா. என்னையா சார்? ஏமா இந்த ஆட்டம் போடுறியே, இது என்ன காலேஜ் நினைச்சியா இல்ல கேபரே ஹால் நினைச்சியா? இத பாருமா, இந்த பயலுக்கு தான் சுத்தமா வெக்கமே கிடையாது. உனக்கு கூடவா இல்ல? இல்ல சார், இந்த மாதிரி காலேஜ்ல அல்வா வித்தாதான் உங்களை மாதிரி அழகான லெக்சரரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க முடியும். இத மட்டும் நோட் பண்ணிக்க. சார் கல்யாணம் ஆயிடுச்சு. பாப்பா கேட்டுச்சாடா? எதுக்கு அனாவசியம் என் பயோடேட்டாவை சொல்ற? கவர்மெண்ட்ல என்ன போர்டு போட்டிருக்கான்? 2க்கு மேல் வேண்டாம்னு தான் போட்டிருக்கான். சார் அது குழந்தைகளுக்கு. அது கல்யாணத்துக்கு அப்புறம்டா.
அப்ப இருக்கிற பொண்டாட்டி கிட்டவா காதை மட்டும் விடுறா. ஒய்ஃபை டிஸ்போஸ் பண்றதுக்கு அருமையான ஐடியா கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி சார்? பொறுத்திருந்து பார். எப்படி தூங்குறா பாருங்க சார். நல்லா தூங்குறானே, அருமையா. கிளாஸை கட் அடிச்சிட்டு தூங்குறான் சார். அப்படியா? என் மூதேவி எந்திரா. சார் நைட்டோட நைட்டே தாலி கட்டிட்டீங்களா? என் மம்டி, நான் தாலி கட்டி 25 வருஷம் ஆகுது. எதுக்கா உளர்ற? உளரல சார், அழகான பொண்ணு ஒண்ணு அல்வா வித்துக்கிட்டு வந்துச்சு. அவ கூட எல்லாரும் சேர்ந்து ஆடணும் பாடணும். முடிவுல அந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு உங்களை கேட்ட மாதிரி கனவு கண்டேன். என்ன கேட்டுச்சா? அதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன்? அதுக்குள்ளதான் எழுப்பிட்டீங்களே சார். இந்த மாதிரி உங்க நிஜ வாழ்க்கையில நடந்தா என்ன சார் பண்ணுவீங்க? முதல்ல இப்ப இருக்கிற பொண்டாட்டிய தீத்து கட்டிடுவேன். எப்படி சார்? ரொம்ப சுலபம். ஒரு வெள்ளை பேப்பர்ல அவ கையெழுத்த வாங்கிக்கிட்டு, எனக்கு வயிற்று வலி தாங்க முடியல, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவளுக்கு பதிலா எழுதி வச்சுக்கிட்டு வீட்லயே அவளை சாகடிச்சிட்டு அவ பாடியை தர தர தரன்னு இழுத்துட்டு வந்து ஒரு பாழும் கிணறா பார்த்து டொபகட்டியவே தள்ளி விடும். அம்மா டேய், எவன்டா என்ன கீழே தள்ளி விட்டது? நானேதான். வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கி வத்தி போன கிணத்துல என்ன தள்ள பாக்குறியா? அதுவும் நம்ம வீட்டுக்கிட்ட. வா, அங்கேயே வச்சுக்கலாம். விஜய், அது நீயோட லெக்சரர் க்ளோஸ். அப்ப நாளைக்கு காலேஜ் லீவு. டேய் மதுரை, பிரியா பாத்தியா? இல்லடா. ஹேய், நீ எதுக்குடா பிரியாவை தர்ற? அது என்னவோ தெரியலடா, பிரியா ஒரு நாள் கூட பார்க்காம என்னால இருக்க முடியல. சரி ஓகே, பாய்டா. ஓகே பாய்டா. பாத்தியாடா, நாம எத்தனை நாள் காலேஜுக்கு லீவ் போட்டிருக்கோம். ஒரு நாளாவது அவன் நம்மள கேட்டிருப்பானா? அண்டர்வேர். ஹேய், அது அண்டர்வேர்ல அண்டர்ஸ்டாண்ட். தெரியும்டா. சுமதி, என்ன சிபி? பிரியா பாத்தியா? பாவம், அவ ஃபீஸ் கட்டல, அதனால காலேஜுக்கு வரல. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஃபீஸ் கட்டலன்னா காலேஜுக்கு வர வேண்டாம்னு பிரின்சிபால் சொல்லிட்டாரு. என்ன பண்ண போறாளோ தெரியல. வரேன் சிபி. சரி ஓகே. ஏற்கனவே 5000க்கு வட்டி கட்டிட்டு இருக்கீங்க. இப்போ 10,000 ஆகுது. அந்த 5000தோட சேர்த்து ஒழுங்கா வட்டி கட்டிடுவீங்கல்ல? கட்டிடுறீங்க, கரெக்டா கட்டிடுறேன். உனக்கு ஃபீஸ் கட்டியாச்சுமா? யாரு? உன் கிளாஸ்மேட் சிபி தான். ஓகே மேடம், தேங்க் யூ. சிபி, ஹாய் பிரியா. எனக்காக ஃபீஸ் கட்டினீங்களாமே? ஆமா பிரியா. ரொம்ப தேங்க்ஸ். இந்தாங்க பணம். நான் கேட்கலையே. கேட்டாலும் கேட்கலனாலும் நான் கொடுக்கணும் இல்லையா? இப்போ என்ன அவசரம்? அப்புறமா கொடுக்கலாம்ல. பண விஷயத்துல கரெக்டா இருக்கணும். அப்பதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கும். இந்தாங்க. சரி ஓகே. சிபி, ரொம்ப நாளா உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு இருந்தேன். கேளு பிரியா. உங்க அப்பா அம்மா யாருமே இல்ல, நான் ஒரு அனாதை. ஓ, ஐம் சாரி. பிரியா, ஃபீஸ் கட்டிட்டியா? கட்டிட்டேன். கிளாஸ்க்கு போலவா? பாய். சரி. ஏய், மதுரை வந்துட்டான்டா. ஹாய். ஹாய்டா. என்னடா டிக்கெட் கிடைச்சதா? அடிபட்டு மிதிப்பட்டு வாங்கிட்டு வந்தேன்டா. என்ன பிரயோஜனம்? சிபி படத்துக்கு வரலையாமே? அவன் வரலனா விடுறா, வேற யாரையாவது கூட்டு போலாம். வேற யார கூட்டிட்டு போலாம்? டேய், நான் வரேன்டா. ஏய், இருடா. ஏய், நான்டா. ஆட, இவன் ஒருத்தன். மச்சான், அங்க பாருடா. டேய், ஷில்பாவை படத்துக்கு கூட்டு போலாம்டா. அவளா? கடோத்கஜன் அம்மா இடும்பி மாதிரி இருக்காடா. டேய், அவ இடும்பினா நான் பீமன்டா. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் ஓ இஷ்டம். ஷில்பா, சிவகாசி படத்துக்கு போலாம், வர்றியா? படத்துக்கு வந்தா தோல் மேல கை போடுவியா? ஆஹா, இல்ல. பின்ன கால் மேல கால் போடுவியா? அவன் கிராமத்துல பிறந்து வளர்ந்த பையன், அவனுக்கு அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது. அப்போ சிட்டில பிறந்து வளர்ந்த பையன் நீ, படம் ஓடும்போது இருட்டுல கிஸ் பண்ணுவியா? கிஸ்ஸா? நானா? சேச்சே, நான் ரொம்ப டீசென்டான ஸ்டூடெண்ட். நீங்க டீசென்டான ஸ்டூடண்ட்ஸா? என்னத்துக்குமே 2 ஆள் வேணும். அப்பா, நான் அப்பவே சொன்னேன்ல, கேட்டியா? தள்ளி விட்டு போன்னு யாருக்கு தெரியும்? We will now see
Abraham Lincoln's Gettysburg Address. Watch carefully. 87 years ago, our forefathers brought forth on this continent a new nation conceived in liberty and dedicated to the proposition that all men are equal. அம்மா டேய், சாஸ்தாங்கமா கால்ல விழுந்தா ஜபர்தஸ்தா பாஸ் பண்ணலாம்னு நினைச்சியா? எந்திரா, எந்திரு. மவரக்கட்டிக்கு என்னாச்சு? என்னடா நெத்தியில ரத்தம்? அது ஒண்ணு இல்ல சார், அவன் கண்ணு கொஞ்சம் பிரபலம். பிரபலமா? ஏய், பிரபலம் இல்ல சார், ப்ராப்ளம். இல்ல சார், என் கண்ணுல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. பின்னாடில இருந்து யாரும் எட்டு வச்சாங்க. டேய் சிதம்பரம், நீ ஏட்டி உதச்சியா? நான் இல்ல. மதுரை நீ உதச்சியா? சேலம் நீ? சார் நாங்க யாருமே எட்டி உதைக்கல சார். ஆமா, மதுரை சொன்ன மாதிரி அவன் கண்ணு கொஞ்சம் ப்ராப்ளம் சார். தூரத்துல இருக்கிற எழுத்து அவனுக்கு கரெக்டா தெரியாதா? இன்னைக்கு அவன் கண்ணாடி வேற கொண்டு வரல. நீங்க போர்ட்ல என்ன எழுதிருக்கீங்கன்னு பாக்குறதுக்காக எந்திரிச்சான். பெஞ்ச் தடி கீழே வந்துட்டான். ஏண்டா அப்படிதானே? அப்படிதான். எனக்கு கண்ணு தெரியல, பெஞ்சு தடிக்க கீழே விழுந்துட்டேன். டேய், உடனே ஓடி போய் டாக்டரை பாடுறா. ஏற்கனவே உள்ள ஒண்ணு இல்ல, இப்ப வெளியில வேற விரிசல் விழுந்திருக்கு. போ. டாய், எனக்கு கண்ணு ப்ராப்ளம் அப்படின்ட்டு கதை கட்டு கலாய்க்கிறீங்களாடா? வெளில வருவீங்கல்ல, பாத்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் சிபி. பிரியா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். தப்பா எடுத்துக்க மாட்டல்ல? என்ன சிபி? உன் சுடிதார் கிழிஞ்சிருக்கு, கொஞ்சம் பாத்துக்கோ. பிரியா, சிபி பத்தி என்ன நினைக்கிற? நல்ல ஸ்டூடெண்ட், நல்ல படிப்பாரு, ஜென்டில் பிஹேவியர். நான் அத பத்தி கேக்கல. வேற எதை பத்தி? உன் மேல காட்டுற அக்கறைய பார்த்தா உன்னை லவ் பண்றாருன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். அவர் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா லவ் பண்ணி ஊரை சுத்துற நிலைமையில நான் இல்ல. ஏன்னா எங்க அப்பா இறந்து போனதுல இருந்து எங்க அம்மா பழைய தையல் மிஷினை வச்சுக்கிட்டு எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. நான் நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போய் எங்க அம்மாவையும் என் தம்பியும் நல்லபடியா பாத்துக்கணும். அந்த கடமை எனக்கு இருக்கு. பாய். அவ சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. வா போலாம். என்னடா இங்க நின்னுட்டு இருக்க? டேய், என்ன தலையில காயம்? சிபி உதச்சிட்டானே. சிபி உதச்சிட்டானா? தப்பு அவன் மேல இல்லடா, உன் மேலதான். என்னென்ன சொல்ற? பின்னடா, நான் அன்னைக்கே சொன்ன அவனை பத்தி என்கொயரி பண்ணுன்னு. கேட்டியா? இல்லையே. சரி விடு. எங்க அண்ணன் பெரிய ரவுடி, 2 பேரை தூக்கிட்டான், 3 பேரை கைய காலை எடுத்துட்டான். அப்படியாவது சொல்லிருக்கலாம்ல? இல்லையே. அதான் சுதந்திரமா பறந்துகிட்டு இருக்கான். பறக்காம அவன் ரெக்கைய வெட்டிருன்னு. அவன் எந்த பக்கமா வருவான்? இந்த பக்கம் தான் வருவான். ஹலோ, நான் முரளி பேசுறேன். காலேஜ் கேம்பஸ் பக்கத்துல இருக்கேன். எல்லாரும் இங்க வந்துருங்க. சீக்கிரம் வாங்க. வண்டியில இரு. எந்திரா. ஓஹோ, ஷூ போட்டுட்டு வந்துட்டியா? இந்த ஷூவை வச்சுதான் என் தம்பியை உதச்சியா? எவ்வளோடா இருக்கும் இந்த ஷூ? 200 ரூபா இருக்குமா? இந்த ஷர்ட்டும் பேண்ட்டும் சேர்த்து 300 ரூபா இருக்கும். அந்த சைக்கிள் 700 ரூபா இருக்கும். மொத்தம் 1200 ரூபா இருக்கும். ஏய் பாரு, பாருடா, பாத்தியா? ஷூ 2500. இந்த ஷர்ட்டும் பேண்ட்டும் எவ்வளவு தெரியுமா? 3000. அங்க பாரு, 4,50,000 அந்த காரு. எங்க ரேஞ்ச் என்ன, ஓ ரேஞ்ச் என்ன? நீ வந்து என் தம்பியை உதைக்கிறியா?
வச்சு அடிக்கிறியா? நீ எத்தனை பேர் அனுப்புனாலும் சரி சந்திக்க நான் ரெடி. ஏய், இன்னொரு வாட்டி காலேஜ்ல வாலாட்டின அவனை வெட்டிடுவேன். ஸ்டூடெண்ட்ஸ், நேத்து டெல்லியில இருக்கிற செங்கோட்டையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு தாஜ்மஹாலை பத்தி தெரிஞ்சுக்குவோம். தாஜ்மஹாலை கட்டினது யாரு? சேலம், நீ சொல்லு. ஒருத்தரா 2 பேரா சொல்றதுக்கு? 300 மேஸ்திரிங்க, 1000 சித்தாளுங்க சேர்ந்து கட்டினாங்க மேடம். சைலன்ஸ், சைலன்ஸ். நான் சொல்றேன் மேடம், தாஜ்மஹால் கட்டினது ஷாஜஹான் 1632ல ஸ்டார்ட் பண்ணி 1653ல முடிச்சாங்க. அதாவது சுமார் 21 வருஷம் கட்டினாங்க. இதுல நம்ம நாடு மட்டும் இல்லாம வெளிநாடுகளான பாலஸ்தீன், லெபனான்ல இருந்து சுமார் 20,000 தொழிலாளர்கள் சேர்ந்து கட்டினாங்க. அது மட்டும் இல்ல, தாஜ்மஹால் காதலின் நினைவு சின்னம். உலக அதிசயங்கள்ல அதுவும் ஒண்ணு. நம்ம நாட்டுல இது இருக்கிறதால நம்ம எல்லாருக்கும் பெருமை. நீங்க 2 பேரும் உட்காருங்க. அப்படிப்பட்ட கட்டிடத்தை ஷாஜகான் ஏன் கட்டினாரு? சுந்தரி, நீ சொல்லு. ஷாஜகான் கிட்ட அதிகமா பணம் இருந்ததுனால கட்டிருக்கலாம் மேடம். சைலன்ஸ், சைலன்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஷாஜஹான் மன்னரான அப்புறம் மும்தாஜ் அவருக்கு மந்திரி மாதிரி இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப இறக்க குணம் இருந்ததால உதவின்னு வந்தவங்களுக்கு வாரி வழங்குவாங்க. அப்பேற்பட்ட நல்ல மனைவி இறந்ததுக்கு அப்புறமா ஷாஜஹான் அவரோட நினைவு சின்னமா தாஜ்மஹாலை கட்டினார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஷாஜஹான் அவரோட காதலி மும்தாஜ் மேல் வச்சிருந்த அன்பு தெரியுது மேடம். கரெக்ட். ஏன் பசிபி, தாஜ்மஹாலை பத்தி இப்படி புட்டு புட்டு வைக்கிறியே, அப்போ உன் மனசுக்குள்ள ஒரு மும்தாஜ் இருக்காள்ல? பழகலாம் வா, உன் அழகலாம் தா. அழகனே அழகனே அருகிலே வா, என்னை கடத்தலாம் வா. மோனாலிசா சிரிப்பு நீயே, பிக்காசோவின் விரல்கள் நீயே. பட்டர்ஃப்ளை வரும் மாசம், பூவெல்லாம் தேன் வாசம். அழகியே அழகியே பழகலாம் வா, உன் அழகலாம் தா. அழகனே அழகனே அருகிலே வா, என்னை கடத்தலாம் வா வா. என்னை பிடித்து என் நிழலை பிடித்து பழம் போல் விழுங்கும் சொர்க்க வாசல் அரக்கனே. கவர்ச்சி சிரிப்பை பார்த்து காப்பி அடிச்சே, பழகி பழகி உன்னை போல நடக்கிறேன். காற்றை உணரலாம், அதை காண முடியுமா? சேலை தலைப்பை தூக்கும் போது தானே தெரியும். காற்றை உணரலாம், அதை காண முடியுமா? மூச்சு காற்று மோதும் போது தானே தெரியும். தித்திக்கலாம் கரும்பாக, அத்திக்கலாம் நெருப்பாக. அழகியே அழகியே பழகலாம் வா, உன் அழகலாம் தா. அழகனே அழகனே அருகிலே வா, என்னை கடத்தலாம் வா. மோனாலிசா சிரிப்பு நீயே, பிக்காசோவின் விரல்கள் நீயே. பட்டர்ஃப்ளை வரும் மாசம், பூவெல்லாம் தேன் வாசம். உனது விரலை கண்ணே கடனாய் கொடுத்தால் சீனச்சுவற்றில் ஏறி நிலவை பறிக்கலாம். வளரும் நிலவு விரல் நுனியில் இருக்க, தேயும் நிலவை தேடி அலைகிறாய். தாழம் குடைகளே மழை கேட்டு அலையுதே, காலம் மலர்ந்து ஜோடி சேரும் பாலும் பழமும். தாழங்குடைகளே மழை கேட்டு அலையுதே, காலம் மலரும் ஜோடி சேரும் பாலும்
கடத்தலாம் வா மோனாலிசா சிரிப்பு நீயே பிக்காசோவின் விரல்கள் நீயே பட்டர்ஃப்ளை வரும் மாசம் பூவெல்லாம் தேன் வாசம் அழகியே அழகியே பழகலாம் வா உன் அழகலாம் தா அழகனே அழகனே அருகிலே வா என்னை கடத்தலாம் வா 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 ஹலோ சிபி, இமேஜினேஷனா? அப்போ உன் மனசுக்குள்ள ஒரு மும்தாஜ் இருக்கா? எனக்கு ஒரு ஷாஜகான் இருக்காரு. ஆனா என்ன பிரயோஜனம்? வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து வாங்கி உயிரோட என்ன சமாதி வைக்க பாக்குறாரு. டேய் சிபி, இங்க வாடா. என்னடா? டேய், எங்க Dress உண்மையிலே ட்ராக் சுரேஷ் தான் தைச்சாரா? ஆமாடா. என்னடா உன் ஷர்ட் பெருசா இருக்கு, அவன் ஷர்ட் சின்னதா இருக்குன்னு பாக்குறீங்களா? இதுதான்டா இப்ப லேட்டஸ்ட் ஸ்டைல். டேய் உண்மையே சொல்றா. டேய் சாரிடா, இது பிரியா உங்க அம்மா தைச்சது. என்னது? பிரியாமா தைச்சதா? அதான்டா மேனேஜ்மெண்ட் மாறி போச்சு. எதுக்குடா அடிச்ச? மேனேஜ்மெண்ட் இல்லடா, மெஷர்மென்ட். ஏதோ ஒண்ணு. இப்படி அடிச்சேன்னு நானே ஃபீல் பண்றேன். டேய் ஃபீல் பண்ணாதீங்கடா, பிரியோட குடும்பம் கஷ்டத்துல இருக்குல்ல, அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்படி ஆயிடுச்சு. நீங்க வேணா ஒன்று பண்ணுங்கடா, உன் ஷர்ட் அவன் போட்டுக்கிட்டோம், அவன் ஷர்ட் நீ போட்டுக்கோ, அப்ப ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்ல. என்னடா உனக்கு ஓகேயா? ஓகேடா. ஓகேடா. என்னடா சிரிப்பு? நானாவது என் பொண்டாட்டியோட புடவையை காய போடுறேன், நீ பொண்டாட்டிக்கு சோறே போடாம காய போடுற. ஐயோ, என்னங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அங்க ஒரு பையன் பப்பரப்பான்னு சிரிக்கிறான். ஏமா, நான் காலேஜில் கௌரவமா லெக்சரரா இருக்கேன், என்ன போய் புடவையை காய போட சொல்றியே, இது உனக்கே நல்லா இருக்கா? நீங்க எந்த காலேஜ்ல லெக்சரரா வேலை செய்றீங்களோ, நானும் அதே காலேஜ்ல தான் லெக்சரரா வேலை செய்றேன். நீங்க வாங்குற சம்பளம் தான் நானும் வாங்குறேன். அப்போ நான் செய்யற வேலையில பாதி நீங்களும் செய்யலாம்ல? நமக்குள்ள சண்டை இருக்கு, இதுக்கு தான் வீட்டோட ஒரு வேலைக்காரிய வச்சுக்கலாம்னு. வீட்டோட வேலைக்காரிய வச்சுக்கிட்டா அவளுக்கு காவலுக்கு ஒரு ஆளை வைக்கணும். காவலுக்கு ஆளை போட்டா அப்புறம் அனாவசியமா உன் பேர்ல சந்தேகப்பட முடியா வரும். இந்த வம்பே வேண்டாம் சாபி, நம்ம வேலையை நாமளே செய்வோம். சரி காலேஜுக்கு டைம் ஆச்சு, நீங்க சமையல் செய்றீங்களா இல்ல துணியை காய போடுறீங்களா? நான் துணியை பாத்துக்கிறேன், நீ சமையலை பாத்துக்க. சரி சீக்கிரம் முடிச்சிட்டு வாங்க. என்ன கன்றாவி, துவைச்ச அப்புறமும் இவ்வளவு அழுக்கா இருக்குது. டேய் லெக்சரரை பாத்தியாடா? பார்த்தேன். கல்யாணம் ஆன பிறகு நம்ம கதி கூட இப்படிதான் இருக்குமோ? நம்மள பார்த்தோன்னே ஷர்ட்டை காமிச்சு சமாளிக்கிறார் பாத்தியா? டேய் சிதம்பரம், பாவாடை ஜாக்கெட் வாங்கியாச்சு, அளவுக்கு என்னடா பண்ணலாம்? பாவாடை ஜாக்கெட்டை தைச்சு யாருடா கொடுக்க போற? எனக்கு ஒன்றும் புரியலையே. டேய் இதை தைச்சா பிரியா உங்க அம்மாக்கு பணம் கிடைக்கும்ல, அதான்டா. ஓஹோ, இப்ப புரிஞ்சுது. உனக்கு அளவு பாவாடை ஜாக்கெட் தானே? அங்க பாரு. சூப்பர்டா. எப்படி? சரி வா மேல போலாம். ஆண்டி வா தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கே. இது என் ஃப்ரெண்டு, பாவாடை ஜாக்கெட் தைக்கணும். என்னப்பா இது, ஆம்பளை பசங்க பாவாடை ஜாக்கெட் போடுறீங்களா? இவன் அக்காவுக்கு தைக்கணும். அக்காவுக்கா? இல்ல லேடி லெக்சர். அது வேற ஒண்ணும் இல்ல ஆண்டி, இவங்க அக்கா வந்து லேடி லெக்சரரா, அதான் பெருமையா சொல்லிக்கிறான். அப்படியா தம்பி? ஒரு 3 நாள்ல கொடுத்துடு. பொறுமையாவே கொடுங்க ஆண்டி, ஒரு வாரம்னாலும் பரவாயில்ல. வரேன் ஆண்டி. சரி. சொத்தப்பாதடா. வேளச்சேரியில் போலீஸ் அதிகாரி வீட்டில் பூட்டை உடைத்து நகை பணம் கொள்ளை. என்னது? போலீஸ் அதிகாரி வீட்லயே வா? இத கேளு. அண்ணா நகரில் பட்ட பகலில் பயங்கரம், அதிகாரி மனைவி கொடூர கொலை. சே, வர வர சென்னை ரொம்ப மோசமாயிடுச்சா? போலீஸ்காரங்க வீட்லயே பாதுகாப்பு இல்ல, வீட்ல இருக்கிறதுக்கே எனக்கு பயமா இருக்குடா. சென்னை KK நகர் 7G ரெயின்போ காலனியில் வசிப்பவர் அனிதா.
அவர் வீட்டில் தனியாக இருக்கும் பொழுது ஒரு மர்ம மனிதர் வீட்டுக்குள் நுழைந்து கத்தியை காட்டி அனிதாவின் தங்கச்சங்கிலியை அறுத்துச் சென்றார். பாத்தியாடா? நீயா? சிதம்பரம் சிபி 2 பேரும் வீட்லயே இல்லையடா. ஆமா. அப்ப யாரா இருக்கும்? டேய், வீட்ல திருட இருக்காண்டா. நீ புடிச்சுக்கோ, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். என்ன நக்கலா? நீ உருட்டு கட்டிடு, 2 பேரும் சேர்ந்தே பிடிப்போம். வா. மாட்னா அவன மண்டையில ஒரே போடு. அவன இப்ப பாரு என்ன பண்றேன்னு. டேய், என்னடா பயந்துட்டியா? வாடா. டேய், நம்ம வீட்டுக்குள்ள சத்தம் கேக்குதுல்ல? ஆமாண்டா. வாடா போலாம். மேடம், திருடா. வாங்க மேடம். யாரா இது? திருடா. திருடா. அடிங்க. ஏய், குடுடா. நல்லா. ஐயோ, கையில அடிக்காத. அடிங்கடா. விஜி, விஜி. நிறுத்துங்கடா. திருட்டு நாயி, என்ன தைரியம் இருந்தா ஏன் பேரை சொல்லி கூப்பிடுவா? ஆடுங்கடா. விஜி, விஜி. ஐயா, நான் உன் புருஷன். ஐயோ, ஏன் புருஷனா? நிமித்துங்கடா. நிமித்த சொல்றாங்க, என்ன நல்லா அடிங்கடா. அப்படி இல்லடா, இப்படி நிமித்துங்கடா. நில்லுடா. திருப்ப வர. திருப்புடா. போர்வை தூக்கு. தூக்கு. நீங்களா? வெண்ணி. அடிச்சு பிள்ளை விட்டாங்க பசங்க. ஏண்டா என் புருஷனை போட்டு இப்படி அடிச்சீங்க? மேடம், நீங்க தான் அடிக்க சொன்னீங்க. அது சரி, ஏங்க நீங்க இங்க வந்தீங்க? கொடியில காய போட்டிருந்த உன் பாவாடையும் ஜாக்கெட்டையும் காணோம். இந்த பயல்வ தான் ஏதோ கெட்ட எண்ணத்துல இங்க எடுத்துக்கிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைச்சு தேடுறதுக்காக வந்தேன். இவன் தான் என்ன அடி அடின்னு அடிச்சுட்டான். இல்ல, இவன் தான். நல்ல வேளை, வெளியில எதுவும் பெருங்காயம் இல்ல, எல்லாம் உள்காயம் தான். நான் அடிபட்டதை பத்தி கூட கவலைப்படல. இன்னும் 10 நாளைக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ணணும்? ஸ்கூட்டர் ஓட்டுறது, சமையல் பண்றது, துணி துவைக்கிறது. வாங்க, மெதுவா. இறக்கப்பட்டார். அவர் இருந்த பிறகு அவருடைய ஆட்சியை வேறு ஒருவர் மறுபடியும் கைப்பற்றினார். அதன் பிறகு இங்க என்னடா பண்ற? விழுந்து விழுந்து படிக்கிறேன்டா. டேய், படிக்கிறோட இங்கடா. அங்க போட்டான். சரி. பிரியா, பிரியா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? ஒன்றும் இல்லை சிபி, நாளைக்கு எங்க அப்பாவோட நினைவு நாள். என்ன என்ன அப்படி பாக்குற? ஒரே ஒரு வாரம் டைம் கொடுங்கம்மா. எப்படியாவது கொடுத்துறோம். என்னது, ஒரு வாரத்துல திருப்பி கொடுக்கறியா? முடியாது. எனக்கு இப்பவே, இந்த நிமிஷமே அசல் வட்டி ரெண்டுத்தையும் திருப்பி கொடுத்தாகணும். என் வீட்டுக்காரருடைய இன்சூரன்ஸ் பணம் எப்பவோ வர வேண்டியது, இன்னும் வரல. அது வந்த உடனே கொடுத்துறோம். கொஞ்சம் பொறுங்கம்மா. என்னால பொறுக்க முடியாது. டேய், அம்மாமா கருணை காட்டுங்கம்மா.
ஆமாம்மா, அப்பாவோட இன்சூரன்ஸ் பணம் வரலனாலும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட முயற்சி பண்ணி கடனை எப்படியாவது திருப்பி கொடுத்துடுறோம். உன் காலேஜ் ஃபீஸே உன்னால கட்ட முடியல, நீ என் கடன் அடைக்க போறியா? பொத்து. டேய், வீட்ல ஒரு சாமான் இருக்க கூடாது. எல்லாத்தையும் அள்ளுங்கடா. எல்லுங்க. அம்மா, அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்கம்மா. அம்மா, சொல்றது கேளுங்கம்மா. ஐயோ, பண்ணாதீங்க. சொல்றது கேளுங்க. ப்ளீஸ், சொல்றது கேளுங்க. அம்மா, ஐயோ, எல்லா சாமான் எடுங்க. அம்மா, சொல்றது கேளுங்கம்மா. யாராவது கொடுத்துறோம். என்னாச்சுமா? ஐயோ, அம்மா, 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 என்னாச்சுமா? சீக்கிரமா ஏத்து. அப்படி ஒண்ணு விட கூடாது, எல்லாத்தையும் ஏத்து. வா வா, ஏத்தியா? அப்படி இருங்க இருங்க இருங்க. எதுக்கு இந்த சாமான்லாம் ஏத்துறீங்க? யாரியா நீ? என்ன வேணும்? நான் யாருங்கிறது இருக்கட்டும், முதல்ல இந்த சாமான்கள்லாம் எடுத்து உள்ள வைங்க. என்னது? இப்ப உள்ள வைக்கிறீங்களா இல்லையா? ஏய் ஏய், அடி அடா அவனை. பிரியா, இவங்க எல்லாம் யாரு? சிபி, அம்மா இவங்க கிட்ட கடன் வாங்கினதால வீடு எவ்வளோ? கலட்ட 11,500 ரூபாய். இவ்வளவுதானா? கடன் கொடுத்த மரியாதையா வசூல் பண்ண கத்துக்கோங்க. அடுத்த தடவை நான் உங்களை இங்க பார்த்தேன், பாத்திரத்தை குழி தோண்டி புதைச்சிடுவேன். அம்மா எங்க? அங்க. ஆண்டி, ஆண்டி, அம்மா, ஆண்டி, அம்மா, அம்மா, ஆண்டி. மிஸ்டர் சிபி, அந்த அம்மாவுக்கு தலையில பலமா அடிபட்டிருக்கு. பிளட் சர்க்குலேஷன் சரியில்லை. ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா உயிருக்கே ஆபத்து. எவ்வளவு செலவாகும் டாக்டர்? கிட்டத்தட்ட 20,000 செலவாகும். 20,000-மா? சரி, பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஆபரேஷன் நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே. சிபி, குடு சிபி, நான் ஜூஸ் போடுறேன். நீ போய் உட்காரு.
207 ரூபாய் 50 பைசா. தேங்க்யூ. குட் மார்னிங்ண்ணா. சார் இருக்கார் போங்க. மே ஐ கமன் சார்? எஸ் கமேன். வணக்கம் சார். சிபியா, என்ன வேணும் சார்? நீங்கள் எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும். உதவியா? ஆமாம் சார், அது எனக்கு பெரிய உதவியாக இருக்கும். இதனால ஒரு உயிர் பிழைக்கும். நீ என்ன சொல்ல வர? எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் சார். நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா டாக்ஸி ஓட்டி கழிச்சிடுறேன் சார். நல்ல விஷயத்துக்கு பணம் கேட்குற, நீ கேட்டு இல்லைன்னு சொல்ல முடியல. இந்தா. தேங்க்யூ சார். போயிட்டோப்பா. தலையில் அடிபட்டிருக்குல்ல, அவங்க ஆப்ரேஷனுக்காக. பேஷண்ட் பேர் என்ன? பார்வதி. சரி நீங்க போங்க. தேங்க்யூ. டேய், எதுக்குடா அப்படி கத்துற? என்னடா ஆச்சு? லைட் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன இப்போ? எல்லா படத்துலயும் லைட் ஆஃப் ஆனா இறந்து போனதே காட்டுறாங்க. அதனால எங்க அம்மா உங்க அம்மா உயிரோட தான் இருக்காங்க, கவலைப்படாத. நிஜமாவா? டாக்டர், எங்க அம்மாவை பார்க்கலாமா? இப்ப முடியாது, வார்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். ஓகே? ஓகே டாக்டர், வாடா. அம்மா, இப்ப எப்படிமா இருக்கு? நான் நல்லா இருக்கேம்மா. சிபி எங்கம்மா? சிபி இங்கதானேம்மா இருந்தாரு. எங்கேயாவது வெளியில போயிருப்பாரு. நான் போய் கூட்டிட்டு வரேன். அம்மா பாத்துக்கோ. சரிக்கா. அம்மா குடம்பக்கம் ஏறியா விட்டுக்கிட்டு வரியா குத்தட்டம் என்னோட ஆட்டரடியா. மதுரை, என்னடா? அந்த டேப்லெட் எடுத்து குடுறா. அங்க தானடா இருக்கு, எடுத்துக்க. முடியலடா. சரி இரு, நான் வரேன். இந்தா பிரிச்சு குடுறா. சொல்லு. என்னடா? தண்ணிடா. ஏய், எனக்குடா. சரிடா, நான் காலேஜுக்கு போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வா. அம்மா. என்ன பிரியா இந்த பக்கம்? சிபி. சிபியா மேல படுத்துருக்கான், போய் பாரு. சிபி. சிபி. பிரியா, நீயா? வா 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 வா. வாட் a surprise. உட்கார். பிரியா, அம்மா நல்லா இருக்காங்களா? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து ரூமுக்கு கொண்டு வந்த உடனே உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. உங்களை கூட்டிட்டு போலன்னு காலேஜுக்கு போனேன். அங்கதான் தெரிஞ்சது உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம்னு. ஜுரமா? எனக்கா? I'm all right. உன்னை பார்த்த உடனே ஜுரம் பறந்து போயிடுச்சு. ஆட பாவி, தண்ணி கூட எடுத்து குடிக்க முடியலன்னு சொன்ன, பொண்ணை பார்த்ததும் உடனே ஜுரம் பறந்துருச்சா? பிரியா, என்ன ஒரு மாதிரியா இருக்கிற? எல்லாம் உன்னை நினைச்சுதா. என்ன நினைச்சா? ஆமா, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. என் மேல உனக்கு அந்த அளவுக்கு பிரியமா? ஆமா. இல்ல. என்ன உள்ளம் ஆமான்னு சொல்லுது, உதடு இல்லைன்னு சொல்லுது? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா பயமா இருக்கு. பயமா? எதுக்கு? இங்க நம்ம 2 பேர் தானே இருக்கோம், யாருமே இல்லையே. ஏய், நான் ஒருத்தர் இருக்கேன்டா. சொல்லு சொல்லு, சீக்கிரமா சொல்லு.
சொல்றேன் சொல்லு சொல்றேன் சொல்லு சொல்லிடுவேன் சொல்லு. ஐ ம் ஐ ம் ஐ ஐ லவ் யூ. எஸ், இதை தான் நான் எதிர்பார்த்தேன். ஐயோ, இந்த டைம்ல ஒரு gift இல்லாம போயிடுச்சே. கிஃப்டா? ஆமா, gift தான். நீ தான் எனக்கு கொடுக்கணும். ஏன் நானா? நான் எதுவுமே கொண்டு வரலையே. ஏய், வெச்சிக்கிட்டே இல்லைன்னு சொல்றியே. அப்ப நீயே எடுத்துக்கோ. முத்தமிட அச்சமில்லை, கட்டிக்கொள்ள அச்சமில்லை, என் ஆசை கொஞ்சமில்லையே, அது பொல்லாத அன்பு தொல்லையே. முத்தமிட அச்சமில்லை, கட்டிக்கொள்ள அச்சமில்லை, என் ஆசை கொஞ்சமில்லையே, அது பொல்லாது அன்பு தொல்லையே. ஏக்கத்தோடு இரவை தேடி பகலும் போடலாம், தூக்கத்தோடு கனவை தேடி இரவும் போடலாம். மேகத்தோடு மேகம் மோதி சத்தம் போடலாம், தேகத்தோடு தேகம் மோதி மின்னலாகலாம். காதல் மனசாட்சி அது ஒரு காமன் அரசாட்சி, காமன் மனசாட்சி அதுதான் காதல் அரசாட்சி. முத்தமிட அச்சமில்லை, கட்டிக்கொள்ள அச்சமில்லை, என் ஆசை கொஞ்சமில்லையே, அது பொல்லாத அன்பு தொல்லையே. சுதந்திர பூமி ஒன்று கூடுங்கள், காதல் தானே சுதந்திர கீதம் வந்து பாடுங்கள். காதல் தானே அடிமைகள் பூமி விலங்கு மாட்டுங்கள், ஆயுள் கால சிறையினில் தானே என்னை பூட்டுங்கள். பட்டாம்பூச்சி வண்ணம் நூறு சொர்க்கலோகம் போகும் தேரு, ஆண்கள் பார்வை ராஜ பார்வை, சொர்க்கலோக சாமி பார்வை. பட்டு பூச்சிகள் எச்சில் பட்டு சேலைகள், சிப்பி பூச்சிகள் எச்சில் முத்து மாலைகள். முத்தமிட அச்சமில்லை, கட்டிக்கொள்ள அச்சமில்லை, என் ஆசை கொஞ்சமில்லையே, அது பொல்லாத அன்பு தொல்லையே. சல்லடை தூர பொள்ளி கோலமா, பூமி பெண்ணை தழுவிடும் போது கர்ப்ப காலமா, ஜாடை பேசி கிள்ளிடும் போது புள்ளி கோலமா, சின்ன மேனி செலுத்திடும் போது உஷ்ண காலமா. புத்தன் பேசும் மௌனம் தானே எங்கள் தேச சொந்த பாஷை, நெஞ்சு காதை வச்சு கீழே தேவ பாஷை காதல் கேட்கும். ஜோடி மேளங்கள் தப்பு தாளம் போடுதே, ரத்த நாளங்கள் மொத்தம் சத்தம் போடுதே. முத்தமிட அச்சமில்லை, கட்டிக்கொள்ள அச்சமில்லை, என் ஆசை கொஞ்சமில்லையே, அது பொல்லாத அன்பு தொல்லையே. முத்தமிட அச்சமில்லை, கட்டிக்கொள்ள அச்சமில்லை, என் ஆசை கொஞ்சமில்லையே, அது பொல்லாது அன்பு தொல்லையே. ஏக்கத்தோடு இரவை தேடி பகலும் போடலாம், தூக்கத்தோடு கனவை தேடி இரவும் போடலாம். மேகத்தோடு மேகம் மோதி சத்தம் போடலாம், தேகத்தோடு தேகம் மோதி மின்னலாகலாம். காதல் மனசாட்சி அது ஒரு காமன் அரசாட்சி, காமன் மனசாட்சி அதுதான் காதல் அரசாட்சி.
உங்களுக்கு உடம்பு பூரணமா குணமாயிடுச்சு. இனிமே நீங்க வீட்டுக்கு போகலாம். நான் சிபி கிட்ட எல்லா விவரமும் சொல்லியிருக்கேன். அந்த மாத்திரையை மட்டும் ஒரு வாரம் கண்டினியூ பண்ணுங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி எனக்கு சொல்ல வேணாம், சிபிக்கு சொல்லுங்க. வரேன். சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேம்மா. ஆண்டி போலாமா? அம்மா மெதுவா பாத்துமா, மெதுவா பாத்து. சீக்கிரம் போடா. ம். டேய் எதிரில் பள்ளம் இருக்கும், பார்த்து போ. சரிடா. டேய் பிரியா நாடா நடந்து போறா? என்ன பிரியா நடந்து போற? இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக் சிபி, அதான் நடந்து வரேன். சரி சைக்கிள் ஏறு, ட்ரிபிள்ஸ் போலாம். டேய் இறங்குடா. ட்ரிபிள்ஸா? வேண்டாம் சிபி, நான் நடந்தே வரேன். எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. வாழ்க்கை பூரா உங்க கூட வரப்போறேன். இந்த சைக்கிள்ல வர்றதுக்கு என்ன, எங்க 2 பேரையும் வச்சு மிதிக்கணுமே, அதான் சொன்னேன். இதுல என்ன பிரியா சிரமம்? ஏறு. டேய் பின்னாடி பின்னாடி போய் உட்காரு. சொல்லுவடா, ஏன் சொல்ல மாட்ட? போங்கம்மா, ஏறு. நீ வா பிரியா. டேய் லவ்வர் கிடைச்சிருச்சுல்ல, இனி நாங்க எங்க ஞாபகம் இருக்க போறோம்? இதாண்டா உலகம். சரி நான் அப்புறம் பேசுறேன். விஜி விஜி. என்ன வெண்ணி? என்ன சொன்ன? வெண்ணினா? வெண்ணிலவன்கிற என் பேரை சின்ன வயசுல எங்க அம்மா சுருக்கி நசுக்கி வெண்ணி வெண்ணின்னு கூப்பிடுவாங்க. இதை கேட்டு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? எங்க இன்னொரு தடவை உன் வாயால வெண்ணின்னு சொல்லு, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன். கிஃப்டா? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? கரி நாள். அது கேலண்டர்ல. இன்னைக்கு செப்டம்பர் 14ஆம் தேதி நம்முடைய கல்யாண நாள். ஓ அதான் மல்லிகைப்பூ கொண்டு வந்திருக்கீங்களா? இத தலையில சுத்திக்க. இது என்ன ஹல்வாவா? நான் அல்வா கிண்டுறதும் இல்ல, அல்வா கொடுக்கறதும் இல்ல. அது எல்லாம் விட காஸ்ட்லி கிஃப்ட். வச்சு வைக்கிறத வெளியே எடுத்து காட்டின நீ அசந்துருவ. நான் உனக்கு உத்தியானம் வாங்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா ஓ இடுப்பு சைஸுக்கு தமிழ்நாட்டுல தங்கம் ஸ்டாக்ல இருக்காதுன்னு, அதனால தான் நெக்லஸ். இதை விட வித்தியாசமான கிஃப்ட் நான் உங்களுக்கு தரேன். இதை விட வித்தியாசமான கிஃப்டா? ஓ அதுவா இருக்குமோ? என்ன டப்பாக்குள்ள காத்தடிச்சு கொண்டாந்தியா? இவ்வளவு லைட்டா இருக்கு. பிரிச்சு பாருங்க. லெட்டர். வெண்ணிலவனாகிய நான் என் சுய நினைவுடன் எழுதி கொள்வது. எனக்கு பிரெயின் டியூமர். எனக்கு பிரெயின் டியூமர் என்ற தீராத வியாதி இருக்கும் காரணத்தால் நான் தற்கொலை செய்து கொள்கிறேன். என்னுடைய மரணத்திற்கும் என் மனைவிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இப்படிக்கு வெண்ணிலவன். துரோகி, பாவி, என்ன கன்றாவி இது? அடிப்பாவி, என்ன மாதிரியே கையெழுத்தும் போட்டிருக்கிறியே. ஓஹோ, என்ன சாகடிச்சிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் ஒன்னும் உங்களை மாதிரி இல்ல. நீங்க அன்னைக்கு எனக்கு தீராத வயிற்று வலி, பாழுங்கடத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்க போறேன்னு நான் எழுதின மாதிரி நீங்க எழுதினதா சொல்லல? ஓ அதுவா? அது சும்மா தமாஷுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் முன்னால ஒரு விளையாட்டுக்காக அப்படி எழுத போறேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். என்ன நம்பு விஜி. இல்ல, நான் நம்ப மாட்டேன். இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சா? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்க பேச்சை நம்ப மாட்டேன். விஜி, எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிட்ட. இத்தனை வருஷமா என் கூட பழகியும் என்ன நீ புரிஞ்சுக்கல. உன்னை நான் எங்க வச்சிருக்கேன் தெரியுமா? இத பாரு. அனுமார் ராமர மார்பிள வச்சுக்கிட்டா மாதிரி நான் உன்னை என் நெஞ்சில வச்சிருக்கிறேன். நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாமலும் நீ இல்ல. என்னை விட்டு நீ போக முடியாது, உன்னை விட்டு நான் போக மாட்டேன். வெண்ணி, விஜி, வெண்ணி, விஜி. பாரு, அந்த மரம் தெரியுதே, அதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த பஸ் நிக்கிற வரைக்கும் மொத்தம் நம்ம முதலாளி தாண்டா. அந்த தென்னந்தோப்பு அதுவும் தான். ஓ என்னப்பா, உங்க முதலாளி வராருன்னு சொன்னீங்க, இன்னும் காணும். அப்படி சொல்லாதற, அவர் சொன்னா கரெக்டா டயத்துக்கு வந்துருவாரு. அதோ பாரு வந்துட்டாரு. ஆமா.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங். லக்ஷ்மி தெரியுதா? தெரியுமே. வணக்கம்மா. நம்ம சென்னை ஃபேக்டரி மேனேஜர் தானே? பரவாயில்லையே, நம்ம கோயம்புத்தூர் வீட்டுக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி தான் வந்திருக்கார், ஞாபகம் இருக்கேன். சார் இவன் என் பெரிய பையன் முரளி. வணக்கம் சார். நல்லா இருப்பா. ரொம்ப அடக்கமான பையனா இருக்கான்ல. இவன் என்ன மேடம், என் 2வது பையன் இவனை விட ரொம்ப பணிவா இருப்பான். மணி, இந்த இடத்துல தான் நான் ஃபேக்டரி கட்டலாம்னு இருக்கேன். இந்த இடம் நான் வாங்குறதுக்கு முன்னாடி இங்க காலேஜ் எதுவுமே கிடையாது. இப்போ பாத்தீங்களா எவ்வளவு டெவலப் ஆயிடுச்சுன்னு. ஆமா சார். ஆனா இங்க நம்ம ஃபேக்டரி கட்டினா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா? வாய்ப்பு இல்லை சார். சேஃப்டி சேக் எதுக்கும் பிரின்சிபால் ஒரு தடவை பார்த்துலாமே. வாங்க. சரி, அப்ப நான் வரட்டுமா சார்? ஓகே, வரேங்க. குட் லக். வரேன் டாடி. குட் மார்னிங் சார். இவர் மிஸ்டர் ராஜசேகர் ஃப்ரம் கோயம்புத்தூர். இவங்க மிஸ்ஸஸ் ராஜசேகர். நைஸ் டு மீட் யூ. வணக்கம் சார். வணக்கம்மா, உட்காருங்க. Thank you சார். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், சொல்லுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க காலேஜ் பக்கத்துல ஒரு 20 ஏக்கர் நிலம் வாங்கினேன். அப்போவே ஃபேக்டரி கட்டலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப கட்டலாம்னு நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். நீங்க எங்க ஃபேக்டரி கட்டினீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், இந்த ஏரியாவும் டெவலப் ஆகும். தேங்க்யூ சார். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டதுன்னா நான் இருக்கேன். ரைட் நோ உங்க கோஆபரேஷன் தேவை. ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நிச்சயமா சொல்றேன். தேங்க்ஸ் a lot. ஓகே, அப்ப நாங்க வரோம். நல்லது சார், வாங்க. வரோங்க. வாங்கம்மா. அப்ப நாங்க வரோம் சார். வாங்க சார். மணி, லேக்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ல மிஸ்டர் ராவன் ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு உடனே ஃபோன் பண்ணி நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்லுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயமா நான் அவர்கிட்ட பேசணும். இப்பவே ஃபோன் பண்ணி உடனே வர சொல்றேன். அப்பா நம்ம சார், இவன் என் 2வது மகன் முதலாளிடா. ஐயோ, என்னங்க இது? எழுந்திருப்பா, எழுந்துக்க சொல்லுங்க. எந்திரிப்பா. உங்க பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருப்பாங்க போல இருக்கு. சார், நான் போய் ராவ் சாரை கூட்டிக்கிட்டு நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுறேன். வரேன் சார். சிபி, சிபி தானே? என்னங்க, நம்ம பையன் சிபி மாதிரியே இல்ல? மாதிரி இல்ல, நம்ம சிபியே தான். சிபி, சிபி, சிபி. சிபி, சிபி. அம்மா, சிபி. சிபி. அம்மா. அம்மா. சிபி. அம்மா. சிபி, இப்படி எப்படி இருக்கு? நல்லா இருக்கம்மா. ரொம்ப இழைச்சு போயிட்டேடா. அப்பா, நான் உங்க புள்ளன்னு யாருக்கும் சொல்லலப்பா. இப்போ நான் அதை பத்தி கேட்டேனா? ஹலோ,
அண்ணே நான் ரவி பேசுறேன். என்னடா அண்ணே நம்ம ரேஞ்சே மாறி போயிடுச்சுண்ணே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, சிபி நம்ம முதலாளி புள்ள. நிஜமாவா? ஆமாண்ணே. பிரியா, என் கூட வா. எதுக்கு? சிபியோட அம்மா அப்பா வந்திருக்காங்க. என்ன உளர்ற? நான் ஒன்னும் உளரல. அவன் யார் தெரியுமா? கோயம்புத்தூர்ல பெரிய பணக்கார வீட்டு பையன் தான் சிபி. அவன் என்னடானா நான் ஏழை அனாதேன் பொய் சொல்லி உன்னை ஏமாத்திருக்கான். என்ன பிரியா, மனசு மட்டும்தான் குடுத்தியா இல்லன்னா? இதுக்கு மேல ஏதாவது பேசுன செருப்பு பிஞ்சிரும். என்ன நம்பல நீ? வா காட்டேன். சிபி, இவங்க தான் உங்க அப்பா அம்மாவா? ஆமா பிரியா. அப்புறம் எதுக்கு என்கிட்ட அனாதன்னு போய் சொன்ன? அது வந்து இப்பதான் உன்னோட சுயரூபத்தையே தெரிஞ்சுக்கிட்டேன். பிரியா ப்ளீஸ் டோன்ட் டாக். இனிமே நீ என் மூஞ்சிலேயே முழிக்காத. பிரியா பிரியா அம்மா ஒரு நிமிஷம். சிபி ஏன் அந்த பொண்ணு பின்னாடி போறான்? சிபியும் பிரியாவும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சிபி உங்க சன்னன் தெரிஞ்ச உடனே பிரியா கோச்சின்னு போறான். ஓ, அந்த பொண்ணோட வீடு உனக்கு தெரியுமா? தெரியும் சார். ஷார்ட்கட்ல போனா 1 கிலோமீட்டர், கார்ல போனா 5 கிலோமீட்டர். சரி, கார்ல போலாம் வா. பிரியா, இப்ப எதுக்கு காலேஜ்ல இருந்து அழுதுட்டு ஓடி வந்த? அப்படி என்ன நடந்துருச்சு? என்ன நடந்துச்சா? அம்மா அப்பா இருக்கும் போதே அனாதன்னு போய் சொன்ன. கோடீஸ்வரனா இருந்துகிட்டு கால் டாக்ஸி ஓட்டுறேன்னு மொத்தத்துல என்ன நல்லா ஏமாத்திட்டல்ல. ஆமா பிரியா, ஆமா. அப்பா அம்மா இருக்கும்போதே நான் அதுன்னு போய் சொன்னேன். அதுக்கு காரணம் யார் தெரியுமா? உங்க அப்பா. கோடீஸ்வரன் இருந்தும் கால் டாக்ஸி ஓட்டினேன். அதுக்கு காரணம் யார் தெரியுமா? உங்க அப்பா தான். போதும், நிறுத்துப்பா. உங்க அப்பா தான் காரணம், உங்க அப்பா தான் காரணம்னு சொல்றியே. அவங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர்னு உனக்கு தெரியுமா? தெரியும். ஆனா உங்களுக்கே தெரியாத விஷயம் ஒண்ணு இருக்கு. அதை நான் இப்ப சொல்றேன். மேஜிக் ஸ்டிக்கர் நீட்டப்பா, ஆப்ரகடாப்ரா பாடப்பா, பூரா பூரா மாத்தப்பா. கணிப்பொரு யுகத்தில் ஜீவம்பா, உன் அவள் பொறி எதுக்குடா ஜீவம்பா, மவுசத்தை பிடிக்கத்தான் ஜீவம்பா, இனி எதி பொறி எதுக்குடா ஜீவம்பா. பூம்பா பூம்பா ஜீவம்பா, மேஜிக் ஸ்டிக்கர் நீட்டப்பா, ஆப்ரகடாப்ரா பாடப்பா, பூரா பூரா மாத்தப்பா. செய்யும் போது ரத்தம் சிந்தும் கண்ணங்களை புல்லு வேலை முகத்த மாத்தப்பா. அப்பா அம்மா சொத்த வித்து பட்டம் வாங்கி விட்டதென்ன இலவச படிப்பு தாங்கப்பா. செல்ஃப் ஷேவிங் செய்யும் போது ரத்தம் சிந்தும் கண்ணங்களை புல்லு வேலை முகத்த மாத்தப்பா. அப்பா அம்மா சொத்த வித்து பட்டம் வாங்கி விட்டதென்ன இலவச படிப்பு தாங்கப்பா. நெட்டுரு போடுதல் தேவையில்லை, கொஸ்டின் பேப்பர் தேவையில்ல, சிரிக்க தடையும் தேவையில்ல, அட சிரிச்ச கற்புகள் போவதில்லை. கல்வியில் சுதந்திரம் கொடுத்திடுங்கள், எங்களை மனிதரை மதித்திடுங்கள். பூம்பா பூம்பா ஜெய்பும்பா, மேஜிக் ஸ்டிக்கர் நீட்டப்பா, ஆப்ரகடாப்ரா பாடப்பா, பூரா பூரா மாத்தப்பா. Solar system lady தான்
ரெகுலர் ரூட் தான் காமன் பீச்சு குங்கிலி மாமன் மடியில் மாகலி ஆட குதிரை நீஜி அமது சுருக்கி தாயி முக்கு குத்தி பார்க்க ஆசை முந்தானைக்குள் வாழ ஆசை மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு பார்க்கணும் 10 மாசம் தூக்க மாட்டோம் வீட்டு வேலை செய்ய மாட்டோம் தோட்டத்துல இட்லி காய்க்கணும் முக்கு குத்தி பார்க்க ஆசை முந்தானைக்குள் வாழ ஆசை மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு பார்க்கணும் 10 மாசம் தூக்க மாட்டோம் வீட்டு வேலை செய்ய மாட்டோம் தோட்டத்துல இட்லி காய்க்கணும் ஹார்ட் பாக்கெட்டில் போட்டுக்கணும் அதன் வீட்டு தேவைக்கு மாத்திக்கணும் உங்களின் வேலையெல்லாம் அட நீங்களே பார்த்துக்கணும் உலகத்தை புட்டு பள்ள மாத்திடணும் உதச்சுத்த ஆடிடணும் பூம் பூம் பூம்பா ஜீபும்பா மேஜிக் ஸ்டிக்கர் நீட்டப்பா ஆப்ரகடாப்ரா பாடப்பா பூரா மாத்தப்பா கணிப்பொரு யுகத்தில் ஜீபும்பா உன் அவள் பொறு எதுக்கிட்டா ஜீபும்பா மௌசத்தை பிடிக்கத்தான் ஜீபும்பா இனி எலி பொறு எதுக்கிட்டா ஜீபும்பா ஹே பும்பா பும்பா ஜீபும்பா மேஜிக் ஸ்டிக்கர் நீட்டப்பா ஆப்ரகடாப்ரா பாடப்பா பூரா மாத்தப்பா कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते அம்மா என்னடா எப்பவுமே 10 மணிக்கு எந்திரிக்கிறவன் இன்னைக்கு 6 மணிக்கே எந்திரிச்சு குளிச்சு ட்ரெஸ் பண்ணி சாமி ரூமுக்கு வந்திருக்க என்ன விசேஷம்? அது ஒண்ணும் இல்லம்மா சாமி கும்பிடதான். சரி கும்பிடு. டேய் எந்திரடா. என்னடா அது? நான் சாமியை கும்பிட சொன்னா என் கால்ல விழுந்து கும்பிட்டுட்டு இருக்க. அம்மா இந்த புடையில நீங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்களா? அதான் அந்த லட்சுமிக்கு உங்களுக்கு வித்தியாசமே தெரியலமா. அது சரி, நான் மகாலட்சுமி மாதிரி இருக்கேனா? அம்மா செலவுக்கு பணமே இல்ல, 10 ரூபாய் கொடுமா. என் செல்லம் இல்ல நீ. உனக்கு 10 ரூபாய் என்ன 20 ரூபாவே தரேன். அதுவும் லட்சுமி பாதத்துல வச்ச பணம். இரு இந்தா. அம்மா நான் கேட்டது சின்ன 10 ரூபாய் இல்லம்மா, பெரிய 10 ரூபாய். ஓ அதுவா? டேய் அது என்னோட சின்ன வயசுலயே சின்னதாக்கிட்டாங்களே. நான் கேட்டது 10,000மா. என்னது 10,000மா? டேய் உங்க அப்பாக்கு தெரிஞ்சா என்ன எங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாரு. போமா, நீ இப்படிதான் சொல்ல எனக்கு தெரியும். உங்க அப்பா அதான் எங்க தாத்தா உயிரோடு இருந்தா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீங்கிற மாதிரி 10,000 கேட்டா 20,000 கொடுப்பாரு தெரியுமா? சரி சரி இங்கே இரு, கொண்டு வரேன். இந்தாடா, ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன். நான் உங்க அப்பா பேரை சொல்லி உன்னை பயமுறுத்தலான்னு பார்த்தா நீ எங்க அப்பா பேரை சொல்லி சென்டிமெண்டா நல்லா பணத்தை கறந்துடுற. அம்மா அண்ணா அம்மா தான் செல்லம். போடா வரமா. ஆஹா இன்னைக்கு இந்த கார் எடுத்துட்டு போயிடலாம். அண்ணா இந்த கார் சாவி கொடுங்க. இந்த வண்டியா? இது வேணாம் தம்பி, இது புது காரு, இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் கூட ஆகல. வேணா அந்த வண்டியில போலாமா? அதுவா வேண்டாம், எனக்கு இந்த வண்டி தான் வேணும். வேணாம் தம்பி, இந்த வண்டியை கொடுத்தா அப்பா சத்தம் போடுவார் தம்பி. அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன், கார் சாவி கொடுங்க. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? இதை கொடுத்தா அப்பா திட்டுவாங்களே. கொடுங்கண்ணே. பார்த்து தம்பி. சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. முதலாளி என்ன சொல்லுவாரோ பார்த்து போங்க தம்பி. அண்ணே வாங்க தம்பி, வாங்க உள்ள வாங்க. என்னங்க சின்ன முதலாளி வந்திருக்காரு. பாத்து வாங்க உட்காருங்க. எப்படின்னு இருக்கு? சுமாரா இருக்கு தம்பி. நல்ல வேலை கை துண்டாக வேண்டியது. தெரியும்ண்ணா, நேற்று அப்பா அம்மா கிட்ட எல்லா விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இதை செலவுக்கு வச்சுக்கோங்க. வேண்டாம் தம்பி, அடிபட்டதும் அப்பாவே ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க வச்சு செலவுக்கு பணமும் கொடுத்துட்டு வந்துட்டார் தம்பி. தெரியும்ண்ணா, இதையும் செலவுக்கு வச்சுக்கோங்க. இது அம்மா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. நீங்கள் வாங்கிக்கலாம், அப்புறம் அம்மா கோச்சிப்பாங்கண்ணா. ப்ளீஸ் வச்சுக்கோங்க. உங்கள் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் தம்பி. நீங்கள் நல்லா இருக்கணும், நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும். நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கண்ணா, நான் வரேன். சரி தம்பி, வரேம்மா. नमस्ते छोटा साहब,
नमस्ते। छोटा साहब को नमस्ते करो। नमस्ते साहब। வாட்ச்மேன், யார் அந்த பையன்? எது கடிக்கிற? இது உங்க இது நம்ம நை சாப் இது என்ன பையன் சாப்? நேபாள படிச்சிட்டு இருக்கான் சொன்னியே, அந்த பையனா இது? ஆமா சாப், அதே பையன் சாப். படா சாப் கோ போல் கே நாம ஃபேக்டரியில ஏதோ ஒரு வேலையில சேர்க்கலாம் சொல்லி. என்னது? படிக்கிற பையனை நேபாள இருந்து வர வச்சு வேலை செய்ய சொல்றியா? நீ வாட்ச்மேனா இருந்தா என்ன, உன் பையன் படிச்சு ஆபீஸரா வரக்கூடாதா? நல்லா படிக்கவே, உங்க நாட்டிலே வேலை கிடைக்கும். पैसा नहीं है साहब। மேல படிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும்? ஏய், कितना पैसा चाहिए? छोटा साहब को चल रहा ரொம்ப நல்லவர் साहब 5000 चाहिए। என்னையா சாபுன்றான் சாயின்றான், ஒன்னும் புரியலையே. யூ நோ இங்கிலீஷ்? தோட தோட. என்னையா உன் பையன் தொட தொடன்றான்? கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியுமான்னு சொல்றான் சாப். How much you want for your studies? 5000 சார். 5000 ரூபாய்க்கு அவன் படிப்பை நிப்பாட்டுறான் சொல்ற? பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன், படிப்புக்கு நீ ஏற்பாடு பண்ணு. शुक्रिया साहब। आओ बेटा। ஐயா உள்ள வரலாங்களா? வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? ஐயா அது வந்து சொல்லுங்க. ஐயா போன வருஷம் பொங்கலுக்கு 15 நாளுக்கு முன்னாடியே போனஸ் கொடுத்தீங்க. இந்த வருஷம் கூட போன வருஷம் 1 மாசம் போனஸ் கொடுத்தேன். இந்த வருஷம் 1.5 மாசம் தரேன். சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷங்க ஐயா. உங்க நல்ல மனசுக்கு ஆண்டவன் எந்த குறையும் வைக்க மாட்டாருங்க. அப்ப நாங்க வரட்டுமா ஐயா? சரி. தொழிலாளர்களை மதிக்கும் ஐயா ராஜசேகர், ஐயா ராஜசேகர், ஐயா ராஜசேகர், தொழிலதிபர் ராஜசேகர் அம்மா ராஜராஜேஸ்வரி புகழ், ராஜராஜேஸ்வரி புகழ், ராஜராஜேஸ்வரி புகழ், ராஜராஜேஸ்வரி புகழ், ராஜராஜேஸ்வரி புகழ். எங்க அம்மா பேர் சொல்லும் போது நினைச்சேன் அது நீயா தான் இருக்கும்னு. சாரி டாட், உங்க அம்மா பேர் சொல்லல, என் பாட்டி பேர் தான் சொன்னேன். உனக்கு பணம் தேவைப்பட்டதா எங்க அம்மா பேர் சொல்லுவேன். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு, எனக்கு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு. 5000 பா. இந்த பணத்தை நீ என்ன பண்ண போற? சாயந்தரம் வீட்டுக்கு வருவீங்களா, அப்பா சொல்றேன்ப்பா. சரி. என் செல்ல அப்பா ராஜராஜேஸ்வரி புகழ். பாய் பா. பாய். साहब 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 आशीर्वाद करो साहब। என்னையா இது? யாருக்கு பிறந்த நாள்? இல்லே சாப், என் பையன் படிப்புக்காக 5000 ரூபாய் காசு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி சாப். நான் 5000 ரூபாய் கொடுத்தேனா? ஆமா சாப், சின்ன முதலாளி தான் நீங்க கொடுக்க சொன்னீங்க சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு சாப். சார் வேலை. நமஸ்தே சாப். லக்ஷ்மி, நம்ம சிவில்ல காலையில எங்கிட்ட 5000 ரூபாய் வாங்கிட்டு நம்ம வாட்ச்மேன் பையன் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம் தான். அடுத்தவங்களுக்கு நல்லது பண்றதுல அவன் எங்க அம்மாவே மிஞ்சிட்டான். இல்லைங்க, அவன் எங்க அப்பாவையே மிஞ்சிட்டான். என்னது? உங்க அப்பாவை மிஞ்சிட்டானா? உங்ககிட்ட ஏதாவது பணம் வாங்கியிருக்கானா? இல்லையே. அதானே பார்த்தேன். என் பையன் எனக்கு தெரியாம எதுவுமே செய்ய மாட்டான். ஆமாமா, செய்ய மாட்டான். என்ன? இருங்க, நான் போய் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். அண்ணா, என்ன சோகமா இருக்கீங்க? என்னத்த சொல்றது தம்பி, உங்க வீட்டுல நான் டிரைவரை வேலை பார்த்தாலும் கௌரவமா குடும்பம் நடத்திட்டு இருந்தேன். ஆனா என் பொண்ணு இக்கட்டான நிலைமை எனக்கு ஏற்படுத்திட்டா தம்பி. என்னென்ன சொல்றீங்க? என் பொண்ணு கர்ப்பமா இருக்கா தம்பி. வாட்? கர்ப்பமா இருக்கா? ஆமா தம்பி, 3 நாளா சாப்பிடாம பசியும் பட்டுமா கிடக்குறா. கர்ப்பத்துக்கு யார் காரணம் கேட்டா அதையும் சொல்ல மாட்டேங்கிறா. சரி, டாக்டர்கிட்ட போய் கர்ப்பத்தை கலைச்சிரும்னு சொன்னா அதுவும் முடியாதுங்கிறா தம்பி. அப்படியா? அபிராமி, அப்பா எல்லா விஷயம் என்கிட்ட சொன்னாரு. சொல்லுமா, யார் அவரு? சொல்லுமா.
யாருன்னு சொல்லுமா? சின்ன முதலாளி கேக்குறாருல. நான் சின்ன முதலாளி இல்லம்மா, உன் அண்ணன். உன் அண்ணன் நான் தான் சொல்லியிருப்பல்ல. அபி, என்ன பாருமா, என் கூட பிறந்தவங்க யாருமே இல்லை, நீதான் என் தங்கச்சி. என் தங்கச்சிக்கு வந்த பிரச்சனை என் பிரச்சனை. சொல்லுமா, சொல்லு. சொல்றேன்னா, பக்கத்து தெருவில் இருக்கிற ஸ்ரீனிவாசன் மகன் பாண்டியனும் நானும் காதலிச்சோம். அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. அதை நானும் நம்பிட்டேன். இப்படி என்ன ஏமாத்துவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. இன்னும் நான் உயிரோட இருக்கணுமா? நான் நீங்க தானே பாண்டியன்? ஆமா, நான் தான் பாண்டியன். என்ன விஷயம்? அபிராமி விஷயமா பேச வந்திருக்கேன். எந்த அபிராமி? எந்த அபிராமியா? நீ லவ் பண்ற மாதிரி நடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை காமிச்சு ஒரு அப்பாவி பெண்ணை கெடுத்தியே, அந்த அபிராமி. ஓ, அந்த அபிராமியா? அவளுக்காக வக்காலத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறியே, நீ யாரு? அபிராமியோட அண்ணன் சிபி. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உன்னால என்ன செய்ய முடியும்? போடா. என்ன செய்ய முடியுமா? ஐயோ, என்னடா இது? யார் பானே என் வீட்டு வந்து எம்பையன் அடிக்கிற? அப்பா, அந்த அபிராமியை நான் கட்டிக்கணுமா? அப்படியா தம்பி? என் பையன் செலக்ஷன்ல ஒன்றும் பிரச்சனை இல்ல, ஆனா எங்களுக்கு வர்ற கலெக்ஷன்ல தான் பிரச்சனையே. ஆமா, நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் புரியலையே. அது ஒண்ணு இல்ல தம்பி, எனக்கு 2 பொண்ணு ஒரு பையன். பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளை செலக்ஷன் பண்ணது நானு. எங்க சொத்தை எல்லாம் கலெக்ஷன் பண்ணிக்கிட்டது அவங்க. கல்யாணம் காலி. அப்ப நீங்க டௌரி கேக்குறீங்களா? கௌரியா? அது யாராவது? வேற பொண்ணா? ஐயோ, கௌரி இல்லப்பா, டௌரி, வரதட்சணை. அதுவா? இந்த பார் தம்பி, வரதட்சணை வாங்குற தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் கேட்க மாட்டேன். ஏண்டி நீ கேட்டியா? நீ நமக்கு எதுக்கு? அதானே கூறீங்க. நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாவே நான் செய்யறேன். கல்யாணத்தை நல்லபடியா நான் நடத்தி காமிக்கிறேன். சிபி, எங்க அம்மா இந்த நகையை என்கிட்ட கொடுக்கும்போது என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? இது உனக்கு கஷ்டம்னு வரும்போது கவசமா இருக்கும்னு சொன்னாங்க. இதே கவசம் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைக்கு தேவைப்படுதுன்னு நீ சொல்ற. அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. இதை கொண்டு போய் அந்த பொண்ணோட கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்துடா. தேங்க்ஸ்மா. அபிராமி சிவகாமி இந்த குங்குமப்பூ மங்கை, அந்த சாமி எனக்காக இங்கு கொண்டு வந்த தங்கை. அபிராமி சிவகாமி இந்த குங்குமப்பூ மங்கை, அந்த சாமி எனக்காக இங்கு கொண்டு வந்த தங்கை. கண்ணின் மணி வாழ்க, கழுத்தில் தாலி வாழ்க, பிள்ளை கனி வாழ்க, பேர் வாழ்கவே. வெள்ளி நதி வாழ்க, வதச்ச பூமி வாழ்க, நெல்லு மணி வாழ்க, நீ வாழ்கவே. அபிராமி சிவகாமி இந்த குங்குமப்பூ மங்கை, அந்த சாமி எனக்காக இங்கு கொண்டு வந்த தங்கை. அபிராமி சிவகாமி இந்த குங்குமப்பூ மங்கை, அந்த சாமி எனக்காக இங்கு கொண்டு வந்த தங்கை.
வச்சதால் கண்ணங்கள் புண்ணாச்சு. ஓ சொக்க தங்க ரேகைகள் மஞ்சள் கொத்துகள் பொன்னாகி பெண்ணாச்சு. இது எங்கள் மாடத்தில் ஏற்றும் தீபந்தான் உன் வீட்டு விளக்காச்சு. கண்ணீரின் கதைகளை சொன்னோமே ஒரு பன்னீர் நதி என வந்தாயே. அங்கத்தறுத்து தந்தாயே சிவி சக்கரவர்த்தி பெயர் பெற்றாயே. இந்த பூமியை சொந்தமாக்கியே வாழ்ந்து காட்டுவோம் தங்கச்சி. அபிராமி சிவகாமி இந்த குங்குமப்பூ மங்கை அந்த சாமி எனக்காக இங்கு கொண்டு வந்த தங்கை. அபிராமி சிவகாமி இந்த குங்குமப்பூ மங்கை அந்த சாமி எனக்காக இங்கு கொண்டு வந்த தங்கை. ஒரு சிங்க குட்டியை பெத்து கொடுத்திடு அன்பான தங்கச்சி. அவன் முத்தம் கொடுக்கையில் பன்னீர் தெளிப்பான் திட்டாதே அப்பச்சி. ஓ அள்ளி கொஞ்சுவார் நெஞ்சில் உதைப்பான் சொர்க்கத்தை காண்பாரு. நடை வண்டி தள்ளுவான் கொலுசு சத்தத்தில் சங்கீதம் கேட்பாரு. ஐயாணி மலைகளில் சஞ்சீவி நீ என்றென்றும் வாழணும் சிரஞ்சீவி. ஆசீர்வாதங்கள் பாதுகாக்குமே கவசம் போலதான் தங்கச்சி. அபிராமி சிவகாமி இந்த குங்குமப்பூ மங்கை அந்த சாமி எனக்காக இங்கு கொண்டு வந்த தங்கை. அபிராமி சிவகாமி இந்த குங்குமப்பூ மங்கை அந்த சாமி எனக்காக இங்கு கொண்டு வந்த தங்கை. கண்ணின் மணி வாழ்க கழுத்தில் தாலி வாழ்க பிள்ளை கனி வாழ்க பேர் வாழ்கவே. வெள்ளி நதி வாழ்க பதச்ச பூமி வாழ்க நெல்லுமணி வாழ்க நீ வாழ்கவே. அபிராமி சிவகாமி இந்த குங்குமப்பூ மங்கை அந்த சாமி எனக்காக இங்கு கொண்டு வந்த தங்கை. என்னடா என்னடா மார்க் இது? சயின்ஸ்ல 30. என்ன என்ன முழிக்கிற? இப்படிதான் படிக்கிறதா? கணக்குல 15, இங்கிலீஷ்ல 10, தமிழ்ல சுத்தம் 0. முழிக்கிறது பாரு, முழிக்கிறது பாரு. இவ்ளோ அடி அடிக்கிறாங்கல்ல, வாய் திறந்து ஏதாவது ஒரு வார்த்தை பேசேண்டா. அவன் பேச மாட்டான்டி. அவன எவ்வளவு அடிச்சாலும் ஜவுளு கடையில பொம்மை மாதிரி முழிக்கிறது பாரு. உன்ன பேசு பேசுடா பேசேண்டா. வலிக்கலையா? எவ்வளவு அடிச்சாலும் உடம்புல சூடு சரணம் ஏதோ இருக்கா பாரு. பேசுடா பேசுடா. ஏதாவது சொல்லு. பேசுடா பேசு. யாராவது அடிச்சா அம்மான்னு சொல்லி அழுவேன். அம்மாவே அடிச்சா என்னன்னு சொல்லி அழுவுறது. டயலாக் பேசுற நீ. நடிக்கிறியாடா நீ? ஏன் நடிக்கிற? இது பாருங்க, டாக்டர் புள்ள நோயாளி, வாத்தியார் புள்ள மக்குன்னு சொல்லுவாங்க. இவன் வாங்குற மார்க்ஸ் பாருங்க. அடிச்சா மட்டும் படிப்பானா? அன்பால தான் சொல்லணும். இந்தா கிருஷ்ணா, இங்க வா. அரசாங்கத்துல அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் கல்வின்னு சொல்றாங்களே, ஏன் சொல்றாங்க தெரியுமா? நீங்க எல்லாம் நல்லா படிச்சா அது உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கே நல்லது. பிரியா, அப்பா இங்க வா. நீயும் உன் தம்பியும் நல்லபடியா படிச்சு நிறைய மார்க் வாங்கி நல்ல வேலைக்கு போகணுமா? அதுதான் எனக்கு சந்தோஷம். படிப்பு தான் ரொம்ப முக்கியம். நல்லா படிப்பியா? இந்த பாரு, பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனா படிப்பு உங்களை ஆயுசு முழுக்க வச்சு காப்பாற்றும். நாங்க இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, அது அழியாத சொத்து. நான் போறேன். போயிட்டு வரேன்னு சொல்லுங்களேன்.
வாங்க தம்பி போலாம். என்னண்ணா கண் கலங்குறீங்க? ஒன்றும் இல்லை தம்பி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமா தம்பி, நடக்காதுன்னு நினைச்ச கல்யாணத்தை ஜாம் நடத்தி வச்சிட்டீங்களே. என் குடும்ப கௌரவத்தையே காப்பாத்திட்டீங்களே தம்பி. அண்ணா, நான் கல்யாணம் பண்ணி வச்சது உங்க பொண்ணுக்கு இல்லைண்ணா, என் தங்கச்சிக்கு. வாங்கண்ணா போலாம். அண்ணா, இன்னைக்கு நீங்க உட்காருங்க, நான் ஓட்டுறேன். இல்ல தம்பி, நான் ஓட்டுறேன். உட்காருங்கண்ணா, நான் ஓட்டுறேன். ஐயோ ஐயோ, என்ன தம்பி சொன்னா கேட்க மாட்டேங்குது. உட்காருங்க, நான் வரேன். ஐயோ, என்ன நீங்க ஓட்டுறீங்க தம்பி? ஐயோ சரி, பார்த்து போங்க. ஐயோ, என்ன சொன்னோம் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஐயோ பாவம், ரொம்ப அடிபட்டு போல இருக்க தம்பி. ஐயோ, உங்களுக்கு ஆச்சு தெரியலையே. எங்க எந்த ஹாஸ்பிடல் இருக்கா? இதோ நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். லக்ஷ்மி, லக்ஷ்மி, இப்போ ஆக்சிடென்ட் அட்மிட் ஆனாரு சிபி. எந்த ரூம்ல இருக்காரு? 203ல இருக்காரு சார். சிபி, 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 டேய் சிபி. அம்மா, நான் எங்க இருக்கேன்? நம்ம டிரைவர் கார்ல ஒருத்தர் அடிபட்டுச்சு. அவருக்கு என்னாச்சுமா? அவருக்கு எதுவும் ஆகல. உடம்ப போட்டு அலட்டிக்காதடா. நீ முதல்ல ரெஸ்ட் எடு. இல்ல, நீங்க உண்மையை மறைக்கிறீங்க. அடிபட்டவருக்கு என்னாச்சு? உண்மையை சொல்லுங்கம்மா. என்னாச்சு சொல்லுங்கம்மா. அவர் இறந்துட்டாரு. கடவுளே. ஆமா சிவி, லைசன்ஸ் மட்டும் வச்சிருந்தா போதாது, அடுத்தவங்க லைஃப் பத்தியும் யோசிக்கணும். நம்ம டிரைவர் நல்லா தண்ணியை போட்டு கண்ணு மின்னு தெரியாம வண்டியை ஓட்டு ஒரு அப்பாவி உயிரை எடுத்துட்டான். அந்த உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா அவனால? அப்பா, அந்த ஆக்சிடென்ட் பண்ணது டிரைவர் இல்ல, நான் தான் அந்த ஆக்சிடென்ட் பண்ணேன். மூடுறா வாய. டிரைவர் செஞ்ச தப்ப நீ ஏத்துக்கிட்டா பெரிய தியாகி ஆகிடுவியா? இத பார், அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணா தப்பே கிடையாது. ஆனா அடுத்தவங்க செஞ்ச தப்ப நாம ஏத்துக்கிட்டோம்னா அது மகா பெரிய தப்பு. ஆக்சிடென்ட் எப்போ எப்படி நடந்திருக்குன்னு எல்லா விவரமும் எனக்கு தெரியும். ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? அவனை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், பேஷண்ட்டுக்கு இப்போ ரெஸ்ட் தேவை. கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? மேடம், நீங்களும் தான். சரி, கவலைப்படாதப்பா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நோ, இதை நான் ஒத்துக்க மாட்டேன். தப்பு செஞ்சதுன்னா தண்டனை அனுபவிக்கிறது நீங்களா? இது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. தம்பி, நீங்க என்ன சொன்னாலும் யாரும் நம்ப போறது இல்ல. ஏன்னா நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன்னு பப்ளிக் நினைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நேத்து ஜட்ஜு கிட்ட நான் தான் பண்ணினேன்னு ஒத்துக்கிட்டேன். இல்ல, நடந்த உண்மை நம்ம 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கும் தெரியும் தம்பி. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. புல்லு நிழல் கொடுத்து யாருக்கு பிரயோஜனம்? அதே மரத்து நிழல்ல எத்தனை பேர் தங்கிட்டு போறாங்க. நான் புல்லு மாதிரி, நீங்க ஆலமரம் மாதிரி. என்ன எனக்கு தண்டனை கொடுத்தா 6 மாசமா 1 வருஷமா கொடுக்க போறாங்க, அவ்வளவுதானே? 1 வருஷம் இல்ல, 1 நாள் கூட நீங்க உள்ள இருக்கிறதுக்கு மனசாட்சி ஒத்துக்காது. இப்பவே இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட நடந்த விஷயத்த சொல்ல போறேன். தம்பி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உங்க நல்ல மனசு எனக்கு புரியுது. இனிமேல் எனக்கு என்ன இருக்கு? எல்லாம் ஆண்டு அனுபவிச்சவன். நம்ம கார்ல அடிப்பட்டவுடைய குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நீங்க உள்ள இருந்த தண்டனை அனுபவிக்கிறதை விட வெளியே இருந்து அந்த குடும்பத்துக்கு உதவுனீங்கன்னா ரொம்ப புண்ணியமா இருக்கும். இது ஏன் விருப்பம்.
அப்புறம் உங்க விருப்பம் எப்படியோ. छोटा साहब आपका लेटर। அப்பா என்னப்பா? அது ஆக்சிடென்ட் ஆன குடும்பத்துக்கு ஏதாவது உதவி பண்ணணும்ப்பா. தாராளமா செய். லக்ஷ்மி, என்னங்க? ஒரு 50,000 கொண்டா. சரிங்க. 50,000 தானா? பின்ன 50 லட்சம் கொடுக்க சொல்றியா? அப்பா அட்லீஸ்ட் 10 lakhs. வாட்? 10 லட்சமா? டேய், நீ பிறந்ததுல இருந்தே வெள்ளித்தட்டுல சாப்பிட்டிருக்க. ஆனா நான் சாப்பிட்றதுக்கு தட்டு எல்லாமே வெறும் கையில சாப்பிட்டிருக்கேன். சில நேரத்துல வெறும் வாழைப்பழத்தை சாப்பிட்டு வாழ்ந்திருக்கேன். இன்னைக்கு நீ வாழ்ந்துட்டு இருக்கியே இந்த ஆடம்பர வாழ்க்கை, இதுக்கு பின்னாடி என் கடின உழைப்பு இருக்கு. பணத்தோட அருமை தெரியணும்னா சொந்தமா சம்பாதிக்கணும். இப்போ நான் சொன்னாலும் உனக்கு என்னங்க? இவனுக்கு 50,000 பத்தாதான், 10 லட்சம் வேணுமா? 10 லட்சமா? எதுக்கு? ஆறுமுகம் ஆக்சிடென்ட் பண்ணி ஒருத்தர் இறந்து போயிட்டார் இல்லையா, அந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணுமா. அப்பா மறுபடியும் சொல்றேன், அந்த ஆக்சிடென்ட் பண்ணது ஆறுமுகம் இல்லப்பா, நான் தான் அந்த ஆக்சிடென்ட் பண்ணேன். அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்குப்பா. இப்ப பணம் தருவீங்களா மாட்டீங்களா? பணத்தோட அருமை தெரியாதவனுக்கு 10 லட்சம் இல்ல 10 பைசா கூட தர மாட்டேன். அப்பா நீங்க பணம் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அந்த குடும்பத்தை நான் காப்பாத்துவேன். டேய், சொல்றது சுலபம், சம்பாதிக்கிறது கஷ்டங்கிறது நீ வெளியில போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா அப்பதான் உனக்கு புரியும். என்னங்க என்ன பேசுறீங்க நீங்க? அவனை நம்ம சின்ன வயசுல இருந்து எவ்வளவு செல்லமா வளர்க்கறோம், அவனை போய் வெளியில கஷ்டப்பட சொல்றீங்களே? லட்சுமி, வெளி உலகம் தெரியாம பேசுறான். டேய், என் பேரை பயன்படுத்தாம மாசம் 2,000மோ 3,000மோ சம்பாதிச்சு பாரு. போடா. அப்பா உங்க பேர் மட்டும் இல்ல, உங்க அப்பா உங்க அம்மா பேர் கூட சொல்லாம அந்த குடும்பத்தை கஷ்டப்பட்டு நானே காப்பாத்துறேன். வரேம்மா. சிபி வேண்டாம் நில்லுடா. என்னங்க அவன் போய்கிட்டு இருக்கான், கூப்பிடுங்க அவன் போறான். சிபி கூப்பிடுங்க. 2 நாள்ல அவன் திரும்பி வந்துடுவான். இல்லங்க, அவன் சொல்லிட்டு போறத பார்த்தா திரும்பி வர மாட்டான் போல இருக்கு. கூப்பிடுங்க அவனை. சிபி அவனால பசி தாங்க முடியாது, நிச்சயம் திரும்பி வந்துடுவான். யார் தம்பி நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா இந்த வீட்ல மாஸ்டர் ஃபேமிலி இருந்தாங்கல்ல, அவங்க இல்லைங்களா? அது எனக்கு தெரியாது தம்பி. பெரியவர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு, அதனால வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க எங்க போயிருக்காங்க தெரியுமா? அது காலேஜ்ல ஏதோ சீட் கிடைச்சிருக்குன்னு சென்னைக்கு போயிருக்காங்க. சென்னையா? ஆ. ஓகே, थैंक यू. சரி. நான் உங்களுக்காக சென்னையில தேடாத இடமே இல்ல. போதும் நிறுத்து. இத்தனை நாள் நல்லவனா நடிச்சு நீ என்னதான் ஏமாத்திட்டு இருக்கன்னு நினைச்ச. எங்க அப்பாவையும் கொன்னுட்டு என் குடும்பத்தை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது நீதானா? யூ ஆர் எ கிரிமினல், சீட்டர். போடா வெளியில. பிரியா. யாரம்மா? யார வெளியே போ சொல்ற நீ? அவனையா? இவ்வளவு நாளும் உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் அவன் வெளியில தாம்மா இருக்கான். அவன் பிறந்ததுல இருந்து உங்க அப்பா இறக்குற வரைக்கும் எங்களை விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருந்தது இல்லம்மா. ஜெயிலுக்கு போயிருந்தா கூட இவ்வளவு தண்டனை அனுபவிச்சிருக்க மாட்டான். அதை விட அதிகமாவே அனுபவிச்சுட்டான். பரமா, நீ இன்னுமா அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பிரியா, ஆக்சிடென்ட் நடந்தன்னைக்கு எங்க பையன் சொன்ன மாதிரி நாங்க செஞ்சிருந்தா இன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்காது. எனிவே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நல்லதோ கெட்டதோ நடந்து போச்சு. இனி எல்லாம் நல்லதே நடக்கட்டும். நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. நீங்க எல்லாம் தங்கறதுக்கு ஒரு வீடு தரேன். உன் தம்பி படிப்புக்கான செலவெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீ என் சிபியை கல்யாணம் பண்ணிக்கணும். நோ, அது மட்டும் நடக்காது. பிரியா, இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, புரியாம பேசாத. எனக்கு புரியுதுமா, உனக்கு தான் புரியல. வீட்டுக்கு வந்த முதல் நாளே அப்பாவோட போட்டோவை பார்த்து உண்மையை சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்லல?
எதுக்காக சொல்லல? அதை நான் சொல்றேம்மா. உங்க அப்பா போட்டா பார்த்த அன்னைக்கே இந்த தம்பி என்னை ஜெயிலில் வந்து பார்த்து நடந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட உடனே சொல்றேன்னு சொல்லுச்சு. அதுக்கு நான் தான் சந்தர்ப்பம் வரும்போது சொல்லிக்கலாம், கொஞ்சம் பொறுமையா இருப்பான்னு சொன்னேன். நீங்க வேணா பொறுமையா இருக்கலாம், நாங்க பொறுமையா இருக்க முடியாது. ஏன்னா உங்க குடும்பத்துக்காக பணத்தை வாங்கிட்டு ஜெயிலுக்கு போனீங்க. என்ன வார்த்தை சொல்லிட்டமா? நான் ஜெயிலுக்கு போனது பணத்துக்காகவா? இல்லம்மா, இல்ல. விலை மதிக்க முடியாத பாசத்துக்காக. என்னை நம்புமா, என்னை நம்பு. நீங்க அழுதுகிட்டே சொன்னா நான் நம்பணுமா? நம்பித்தான் ஆகணும். எங்க அப்பா சொல்ற பாசத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் செஞ்ச தப்புக்கு என் குடும்பம் என்னைக்கோ செத்து போயிருக்கணும். ஆனா இன்னைக்கு ஓ முன்னாடி நின்னு பேசுறதுக்கு காரணம் எங்க அண்ணன் சிபி தான். என்னை காப்பாத்த ராஜான்னு வந்த புறாவுக்காக தன்னுடைய சதையை அறுத்து இந்திரனுக்கு கொடுத்தார் அந்த சிபி சக்கரவர்த்தி. அவருடைய பேருதாமா இவருக்கு வச்சிருக்காங்க. உலகத்துல வர பொண்ணே இல்லாம நீ ஒரு பெரிய அழகி நடிச்சு எங்க அண்ணா ஒன்னும் லவ் பண்ணல. அவர் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. இவன் என்னோட குழந்தை. எங்க குடும்பத்துல எல்லாருமே சேர்ந்து இவனுக்கு எங்க அண்ணா சிபியோட பேரை வைக்கலான்னு சொன்னாங்க. ஆனா எங்க அண்ணா அதுக்கு என்ன சொன்னாரு தெரியுமா? செத்து போன உங்க அப்பாவோட பேரை வைக்க சொன்னாரு. இவனோட பேர் என்ன தெரியுமா? சுப்பிரமணி. இந்த புடி. அப்பா, நல்ல குடும்பத்துல உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. சரின்னு சொல்லுமா. பாருமா, நீ படிச்ச பொண்ணு, உனக்கு அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீ நல்லா யோசிச்சு முடிவெடு. நோ, நீங்க என்னதான் சொன்னாலும் என் முடிவை என்னால மாத்திக்க முடியாது. ஏன்னா பணத்துக்காக ஆசைப்பட்டுதான் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா நினைக்கலாம். நான் காதலிச்சது ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவர் சிபியதான். அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். முத்தமிட அச்சமில்லை, கட்டிக்கொள்ள அச்சமில்லை, என் ஆசை கொஞ்சமில்லையே, அது பொல்லாத அன்பு தொல்லையே. முத்தமிட அச்சமில்லை, கட்டிக்கொள்ள அச்சமில்லை, என் ஆசை கொஞ்சமில்லையே, அது பொல்லாத